சின்ன மிஸ்டேக் சார், இது வரலும் ரெக்கார்ட் பண்ணல. சரிங்க, பரவாயில்ல. இந்த கிளாஸை பொறுமையாக நான் இன்னொரு டைம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார். நோ ப்ராப்ளம். இது வரையிலும் இப்போ எடுத்து வரையிலும். சரிங்க சார். ஸோ அப்போது இந்த 3 ஃபேஸில் அங்கே இப்போ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஒரே நிமிஷம். எஸ் சார். இப்போ ஃபோன் எங்கே இருக்குது? டவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு போனீங்களா? ஏன் நெட்வொர்க் கம்மியாக இருக்கு? ஒரே நிமிஷங்க. இது ஆஃப் பண்ணுங்க. அந்த ஹாட்ஸ்பாட் அந்த மொபைலில் அதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இல்லைங்க, இப்போ தான் டிஸ்கனெக்ட் பண்ணேன். வச்சுருங்க. பேக் போயிடுங்க. இதில் ஹாட்ஸ்பாட்டே ஆஃபில் இருந்திருக்கு, அதனால நாங்கள் ஸ்க்ரீன் கிளியராக தெரியல. இல்லை நேம் மாற்றிக்கிட்டேன். நோ ப்ராப்ளம். விட்டுருங்க. சார் நெட்வொர்க் இஷ்யூ சார். ஆக்சுவலி நோ ஆடியோ. இப்போ தான் சார் நான் வெளியில் போயிட்டு மறுபடியும் வந்தேன். ப்ராப்பராக ஒய்ஃபை கிடைக்கலைங்க. மொபைல் கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தேன், அதனால தான் உங்களுக்கு டிஸ்பிளே மிஸ் ஆகிருக்கு. நான் கவனிக்கல சார். இப்போ கரெக்டாக இருக்குங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது. சார் இடையில ஏதாவதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா கிளாஸ் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினச்சி தான் நான் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கேங்க. சார் இடையில ஏதாவது மிஸ் ஆனிச்சுன்னா எனக்கு இப்போ சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிவிடுங்க சார். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. ரைட் சார். நம்ம 3 ஃபேஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க. 3 ஃபேஸை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 3 ஃபேஸில் நியூட்ரலை பற்றி இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். இந்த நியூட்ரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஜெனரேட் பண்ணுற அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிடுவாங்க சார். அந்த 3 வைண்டிங், இப்போ ஒரு ஃபேஸை உருவாக்குறதுக்கு ஒரு வைண்டிங் சுற்றிருப்பாங்க. 3 ஃபேஸை உருவாக்குறதுக்கு 3 வைண்டிங் டேர்ன் பண்ணியிருப்பாங்க. டேர்ன் பண்ணி அதனுடைய 3 அவுட்புட்டை எடுத்துகிட்டு ஒரு 3ஐயும் காமன் பண்ணி ஒன்று கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. நான் இதை காமிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சார். நான் ஆர்எல்சி அந்த இது மட்டும் இண்டக்டர் மட்டும் எடுத்து காமிக்கிறேங்க. ஆர்எல்சி பிரான்ச்சு. ஸோ இதில் வைண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸை உருவாக்குறதுக்கு ஜெனரேட்டருக்குள்ளே ஒரு வைண்டிங் சுற்றிருப்பாங்க. இந்த வைண்டிங் இப்படி சுற்றிருக்கும் நூல்கண்டு மாதிரி நம்ம இந்த இது கோன் மாதிரி சுற்றிருக்காங்க. இதை ஒரு ஜெனரேட்டருக்குள்ளே இருக்கிற வைண்டிங்காக வச்சுக்கோங்க. இது சிங்கிள் ஃபேஸ், ஒரு ஃபேஸினுடைய வைண்டிங். இதில் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வெளியில் வரும். ஆக்சுவலி ஒன்று நியூட்ரலாக வேலை செய்யும், ஒன்று ஃபேஸாக வேலை செய்யும். ஃபேஸில் தான் கரண்ட் முன்னாடியும் போகும், பின்னும் போகும். ஸோ அதை நம்ம அங்கே எப்படி வைண்டிங் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், மேக்னெட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து அந்த ஜெனரேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலை கண்டுபிடிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லது நம்ம மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி கிரவுண்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியும். இப்போதைக்கு அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இதில் ஒரு சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஃபேஸில் மட்டும்தான் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மேலேயும் போகும், கீழேயும் போகும். நியூட்ரலில் வோல்டேஜ் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. மேலே போணுச்சுனாலும் அந்த வோல்டேஜை இது வாங்கிக்கும், கீழே போணுச்சுனாலும் அந்த வோல்டேஜை வாங்கிக்கும். நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம கிராஃப் இருக்கு இல்லைங்களா, வோல்டேஜ் உயரமாக 0விலேருந்து உயர்ந்து போனாலும் நியூட்ரல் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி. அதே மாதிரி உயரத்துலேருந்து மைனஸ்லேருந்து 0க்கு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். யார்? நியூட்ரல். அப்போ நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தம் எதுவும் இருக்காது. இந்த இடத்துல அழுத்தம் 0. எதனுடைய அழுத்தம்? எலக்ட்ரானுடைய அழுத்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய அழுத்தம் எலக்ட்ரானுடைய வேகம் 0விலேருந்து அப்படியே இப்படி மேலே ஏறும். அப்புறம் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் குறையும் எலக்ட்ரானுடைய வேகம். மறுபடியும் 0வை விட குறைஞ்சி போயிடும் வேகம், மைனஸில் போகும். மறுபடியும் 0க்கு வந்துடும்.
மறுபடியும் மேலே போகும். இந்த மாதிரி இந்த ஃபேஸில் மட்டும் எலக்ட்ரானுடைய வேகம் முன்னும் பின்னும், அதாவது அதிகமாகவும் குறையும் அதிகமாகவும் குறையும், இப்படி எலக்ட்ரானுடைய வேகம் மாறிக்கிட்டே இப்படி போகும் ஃபேஸில். இப்போது இந்த ஃபேஸை இங்கே வச்சுக்கிறேங்க, நியூட்ரலை இங்கே வச்சுக்கிறேங்க. இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர் அல்லது சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்னுடைய ஒரு வைண்டிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வைண்டிங்கை எடுத்துக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இன்னொரு வைண்டிங்கை எடுத்துக்கிறேன். இப்போ 3 வைண்டிங் கிடச்சிருச்சு. வைக்கும் போது இந்த 3 வைண்டிங்கை ஜெனரேட்டருக்குள்ளே எப்படி வைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3ஐயும் ஒன்று பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்க மாட்டாங்க. ஜெனரேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது 3 வைண்டிங் வைக்கும் போதே ஒரு வட்டத்தை 3 பிச்ச மாதிரி தான் அங்கே வைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் மோட்ரு பார்த்துருப்பீங்க. மோட்டரில் எப்படி வைண்டிங் வெவ்வேறு இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இதோ இந்த மாதிரி. சரிங்க, பாருங்கள் இந்த வைண்டிங் எப்படி கட்டியிருக்கான் பாருங்கள். 3 ஆர் வந்து 3 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோக்கு பதிலாக க்ரீன் கொடுத்துருக்காங்க, அடுத்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு 120 டிகிரி வித்தியாசம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு வட்டத்தை 3ஆக பிரித்து அங்கே இது பண்ணி வச்சுருப்பாங்க வைண்டிங். இதோ இந்த மாதிரி, இதோ இந்த மாதிரி. இது இப்படி தாங்க இதுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மோட்டார்லேயோ அல்லது ஜெனரேட்டர்லேயோ 3 வெவ்வேறு இதில் பொசிஷனில் வச்சுருப்பாங்க வைண்டிங்கை. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கும் போது முதல்ல இந்த வைண்டிங்கில் வோல்டேஜ் உருவாகுங்க. இதில் வோல்டேஜ் அப்படியே உருவாகி அப்படியே கொஞ்சம் இப்படி மேலே உயர்ந்துட்டு போகும் வேகம். வோல்டேஜ்னால் அந்த எலக்ட்ரான் போகிற வேகம் அப்படியே மெதுவாக பிக்கப் ஆகி வேகமாக அதிக வேகத்தில் எலக்ட்ரான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வைண்டிங் இது கொஞ்சம் உயரம் போனதுக்கப்புறம் தான் இது அப்படியே ஸ்டார்ட் ஆகவே ட்ரை பண்ணும். அதுக்கு அடுத்த வைண்டிங் பார்த்திங்கன்னா மைனஸில் அப்படியே வேல்யூ போயிட்டுருக்கும், அதாவது கீழே இறங்கிட்டு இருக்கும் வேகம். அப்புறம் இது முழுசும் மேலே போகிற நேரத்தில் இது பாதி மேலே போயிருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுசும் கீழே போயிருக்கலாம், இல்லை 3/4 வாசி கீழே போயிருக்கலாம். மறுபடியும் இதனுடைய வேகம் அப்படியே இங்கே கீழே குறையும், முதல் வைண்டிங்கினுடைய வேகம். அந்த நேரத்தில் 2வது வைண்டிங்கினுடைய வேகம் உயரும். அப்புறம் 3வது வைண்டிங்கினுடைய வேகம் மைனஸ்லேருந்து 0 நோக்கி போகும். இந்த மாதிரி தான் 3 வைண்டிங்லேயும் முன்பக்கமாக எலக்ட்ரான் வந்துட்டுருக்குங்களா. இப்போ இந்த 3 வைண்டிங்குமே நியூட்ரல் இருக்குதா இல்லைங்களா, இந்த 3 வைண்டிங்கோட நியூட்ரலும் ஒன்றா இணைச்சிட்றேங்க. இதுக்கு பேர் தான் சார் நியூட்ரல். இப்போ நம்ம இப்படி கொடுத்த கனெக்ஷனுக்கு பேர் ஸ்டார் கனெக்ஷன். இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. சிலர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் சார். நான் என்னோடய இது ஒரு தகவலாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுங்கிற ஒரு ஒயர் தனியாகவும் வருங்க. நியூட்ரல் ஒயர் தனியாக வெளியில் வரும். RYBன்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு வேகத்தில் எலக்ட்ரானை வெளியில் அனுப்பக்கூடிய இந்த 3 லைனும் வரும். அப்போ மொத்தமாக இது 4 ஒயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 4 ஒயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் 4 ஒயர் சிஸ்டம். சார் இல்லைங்க, ஜெனரேட்டரில் இப்படி இல்லை கனெக்ஷனு. நான் நல்லா பார்த்தேன், ஜெனரேட்டரோ ஆகட்டும் இல்லை மோட்டர் ஆகட்டும் இப்படி இல்லை கனெக்ஷன். எப்படி கொடுத்துருக்காங்க சார், இதிலேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டாங்க சார். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டாங்க சார், இதோ இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று இதையும் ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் சார் சொல்லுங்கள் சார். சார் சார் சொல்லுங்கள். வாய்ஸ் சுத்தமாக கேட்கவே இல்லை சார். சரியா சார் ஒரே நிமிஷம் சார். சார் வாய்ஸ் கிளியரா இருக்குங்க சார். வாய்ஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவர் சைடுல ப்ராப்ளம் சார். அப்போ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நோ ப்ராப்ளம். வாய்ஸ் ஓகே थैंक யூ ரைட் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அவருக்கு கேட்கல, ஒருவேளை நம்ம சைடு மிஸ்டேக்னு நினச்சிட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் நெட்வொர்க்கும் செக் பண்ணிக்கோங்க சார். அப்படி ஒரு வேளை மிஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் இது ரெக்கார்டரில் எனக்கு கிளியராக இங்கே வாய்ஸ் பதிவாயிட்டு இருக்குங்க. ஈவன் நெட்டே எனக்கு கனெக்ட் ஆகலனாலும் நான் பேசுறது ஃபுல்லாக இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் சார். ரைட். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3க்குமே எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோன்னா, முதல்ல ஒரு ஒயரை வெளியில் இழுத்தோங்களா, அதுக்கப்புறம் அந்த வைண்டிங்கை கொண்டு போய் அடுத்தது கூட தொடர்பு படுத்தி அங்கேருந்து ஒரு லைன் இழுத்தங்களா, அப்புறம் அதுக்கு அடுத்தது கொண்டு போய் தொடர்பு படுத்தி அதுலேருந்து ஒரு லைன் இழுத்தங்களா, இப்போ கடைசியாக ஒரு வைண்டிங் பேலன்ஸ் நிற்குதுங்க, அதையும் கொண்டு போய் அந்த முதல் இது கூடயே தொடர்பு படுத்திடுறேங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முக்கோணம் மாதிரி வச்சுக்குவாங்க. டெல்டானா முக்கோணங்க, உங்களுக்கு தெரியும். டெல்டாங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுருப்பாங்க, அதனால் இதுக்கு பேர் டெல்டா கனெக்ஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இதோ இந்த மாதிரி இருக்குங்க.
இந்த ரெண்டே கனெக்ஷன் தான் சார் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வேறு வாய்ப்புகளே இல்லை. 3 ஃபேஸ்னால் ஒன்றா அந்த 3 வைண்டிங்கை வந்து 3ஐயும் காமன் பண்ணி ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைனா 3க்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி வைண்டிங் எடுத்துக்கலாம். இது 2 தான் வாய்ப்பு. நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், இந்த சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன, 3 ஃபேஸ்னால் என்ன, பவர் லைன்னா என்ன, இபியில் வோல்டேஜ் போகுதுங்கிறாங்க வருதுங்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரு, ஸ்டெப் அப்பு, ஸ்டெப் டவுனு, பிரேக்கரு, சப்ஸ்டேஷனு, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனு, ஹை வோல்டேஜ், ஹெச்டி லைனு, எல்டி லைனு, கான்டாக்டரு, இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்ரு, டிஒஎல் ஸ்டார்ட்ரு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா இதுதாங்க அதுக்கு அடிப்படை. இது புரிஞ்சால் உங்களுக்கு மீதி எல்லாமே புரிஞ்சிடும். இங்கே பாருங்களேன், நான் பண்ணதை அப்படியே இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸ்டார் அப்படின்னா ஒய் மாதிரி இருக்குங்க, டெல்டா அப்படின்னா முக்கோணம் மாதிரி இருக்கும் சார். ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்னன்னு இதில் சொல்லி அதிலே கலரும் அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆருக்கு ஒரு வைண்டிங், ஒய்க்கு ஒரு வைண்டிங், பிக்கு ஒரு வைண்டிங், 3 வைண்டிங்கும் காமன் பண்ணி ஒரு லைன் எடுத்திருக்காங்க. அதில் நியூட்ரல் இருக்குது. இந்தாண்ட பாருங்கள், எதையும் காமன் பண்ணல, ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு 3ஐயும் வந்து ஜாயின் பண்ணி 3 புள்ளியிலேருந்து 3 அவுட்புட் எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு டெல்டா கனெக்ஷனுங்க. மோட்டருமே இதே தான். 3 ஃபேஸ் மோட்டரில் என்ன, ஜெனரேட்டர்னால் நம்ம கரண்ட்டை வெளியில் எடுப்போம், மோட்டர்னால் இந்த 3 வைண்டிங்கில் கரண்ட்டை உள்ளே கொடுப்போம். இவ்வளோ தான் சார் மோட்டருக்கும் ஜெனரேட்டருக்கும் வித்தியாசம். அது நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போங்க. இப்போ உங்களுக்கு 3 ஃபேஸ்னால் என்ன, சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் சார். அதே மாதிரி 3 ஃபேஸ் வித் நியூட்ரல், 3 ஃபேஸ் வித்தவுட் நியூட்ரல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய் கனெக்ஷனை 4 ஒயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சார். சரி சார், இப்போ இந்த இடத்துல நியூட்ரல் வச்சுக்கிட்டே போயிடலாமே, இது எதுக்கு இந்த டெல்டா, எனக்கு தேவையே இல்லையே, நியூட்ரல் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் வேணும் தானே, எதுக்காக இந்த நியூட்ரலை உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து, அதாவது எதுக்காக இந்த டெல்டா கனெக்ஷனை கொண்டு வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வீடுங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் சார் நியூட்ரல் தேவைப்படும். இதுவே ஒரு மோட்டாருக்கு கொடுக்கும்போதோ, 3 ஃபேஸ் மோட்டருக்கு கொடுக்கும்போதோ, 3 ஃபேஸ் லோடுக்கு கொடுக்கும்போதோ, அல்லது 3 ஃபேஸ் லைனை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தூக்கிட்டு போகிற போதோ நியூட்ரல் வந்து கட்டாயம் கிடையாது. அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், இப்போ மேட்டூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 130 கிலோமீட்டருங்க, மேட்டூர் டு கோயம்புத்தூர். இப்போ 130 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 130 கிலோமீட்டருக்கு 3 ஒயர் கொண்டு போகிறது ஈஸிங்களா, 4 ஒயர் கொண்டு போகிறது ஈஸிங்களா? 3 ஒயர் கொண்டு போகிறது தான் கண்டிப்பாக ஈஸிங்க. ரெண்டாவது விலையும் கம்மிங்க. இப்போ 3 ஒயர் தாங்குற மாதிரி டவர் செய்கிறதுக்கும் 4 ஒயரை தாங்குற மாதிரி டவர் செய்கிறதுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்த்தா டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும் 4 ஒயர் போடும் பொழுது. அதே மாதிரி 4 ஒயர் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக அந்த கனெக்டரு, பின்னு, அதை இழுத்து கட்டுறதுக்கான ஸ்ட்ரே கம்பி, அதுக்குன்னு தனியாக கண்டக்டரு, இது எல்லாமே தேவைப்படுங்க. 3 ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயருக்கு மிச்சம்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால் 3 ஃபேஸ் சிஸ்டமில் டெல்டாவை ஒரு முக்கியமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நம்மளுடைய லோடு வந்து 3 ஃபேஸ் லோடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் நியூட்ரல் கட்டாயம் கிடையாது. இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 HP மோட்ரு, 200 HP மோட்டர்லாம் சாதாரணமாக பயன்படுத்துவாங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 500 HP மோட்டர்லாம் இருக்குங்க. நான் சாதாரணமாக 100 HP 150 HPலாம் நான் கேஷுவலாக இண்டஸ்ட்ரியில் பார்க்குறேன். நீங்களுமே சர்வீஸில் இருக்கவங்க பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ 500 HPங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த 500 HPங்கிற இடத்துல நியூட்ரல்லாம் கண்டிப்பாக தேவையில்லை. ஈவன் ஒரு 10 HP 7 HP தாண்டிட்டாலே நியூட்ரல் தேவையில்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்ன, நியூட்ரல் எங்கேருந்து வருதுங்கிறதெல்லாம் புரிஞ்சிருப்பீங்க சார். இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷனுங்க. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எத்தனை பஸ்ஸு உள்ளே நுழைஞ்சிச்சோ அத்தனை பஸ்ஸும் வெளியே போய் தானே ஆகணும். நியூட்ரல்ங்கிறது ஒரு பஸ் ஸ்டேஷன், அது பஸ் ஸ்டாண்டு. ஆறுங்கிறது ஒரு ஊர், சென்னைங்க. பிங்கிறது வந்து மதுரைங்க. ஒய்ங்கிறது வந்து சேலம்னு வச்சுக்கோங்க. ஸோ சேலம், சென்னை, மதுரைங்கிறது RYB அந்த பஸ் ஸ்டாண்டு. நியூட்ரலுங்கிறது வந்து நடுவில் இருந்து வேலூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேலூருங்கிற இடத்துக்கு எல்லா பஸ்ஸுமே வந்து போனாலும் இறுதியாக அந்த நியூட்ரலில் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. நியூட்ரலுங்கிறது வந்து போகிற இடமே தவிர அது வந்து ஒரு பஸ் நிலையமாக நான் எடுத்துக்கல. ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூட்ரல் பாயிண்டில் வந்து தேவையில்லாத டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் வந்து ஓரலாக பேசிகிட்டு இருக்கேன். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆர் ஃபேஸில் 10 ஆம்ப்ஸ் போகுது, ஒய் ஃபேஸில் 2 ஆம்ப்ஸ் தான் போகுது, பி ஃபேஸில் கனெக்ஷனே கொடுக்கல, அது டம்மியாக நின்றுட்டுருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆருக்கும் ஒய்க்கும் பிக்கும் நடுவில் ஒரு சமநிலை இல்லை. அதனால் அந்த நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வோல்ட்டோ அல்லது ஒரு 20 வோல்ட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
10 வோல்ட் 20 வோல்ட் நியூட்ரல் வழியாக வந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லைனாலும் நம்ம ஒரு ஏசியோ டிவியோ வாஷிங் மிஷினோ இல்லை வேறு ஒரு பொருளோ கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதில் நியூட்ரல் வழியாக கரண்ட் போகும்போது அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தப்பாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தவிர நான் யோசிச்சு பாருங்களேன், எங்கள் வீட்டுக்கு நான் 3 ஃபேஸ் லைன் எடுத்திருக்கேன் சார். இங்கே பாருங்கள், நான் அந்த டிராயிங் அப்படியே வரைகிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்குமே ஒரு 3 ஃபேஸ் லைன் எடுத்துருக்கோங்க. இல்லை ஒரே வீட்டே எடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டினுடைய 3 ரூமுக்கு வெவ்வேறு ஃபேஸ் கொடுத்துருக்குறோம். இது ஒரு வீடுங்க. ஸோ அந்த வீட்டில் நான் வந்துட்டு ஒரு 3 ரூம் 4 ரூமாக பிரிச்சிடலாம். இப்படி பிரிச்சிடுறேங்க. இப்போ இபி கம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை லைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைன் வாங்கியிருக்கோங்க. சரி, இது ஒரு லைனு, அடுத்து இது ஒரு லைனு, அடுத்து இது ஒரு லைனு ப்ளஸ் நியூட்ரல். ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூஷன் பிரித்து கொடுக்குற இடம், அதனால் கண்டிப்பாக நியூட்ரலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது நியூட்ரலுங்க. நம்ம நியூட்ரலை தனியாகவே வச்சுருப்போம். அடுத்து இது ஆர் ஃபேஸுங்க, இந்த இடத்துக்கு போகுது. அதிலேருந்து நியூட்ரல்லேருந்து இங்கேயே வீட்டுக்குள்ளே ஒரு லைனை மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து ஒய் ஃபேஸுங்க, இது இந்த ரூமுக்கு போகுது. அதுக்கும் நியூட்ரலை இங்கேருந்து ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க இந்த ரூமுக்கு. தென் வந்து இது வந்து பி ஃபேஸுங்க, இது பி ஃபேஸு, கீழே இருக்கிறது ஆர் ஃபேஸு, இந்த வீட்டுக்கு போகிறது ஒய் ஃபேஸு. 3 ஃபேஸ்லேருந்து லைன் எடுத்திருக்கேன் சார். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு மழை வருது, இல்லை ரொம்ப நாள் ஆச்சு கருத்து போயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணத்தினாலையோ இல்லை வந்து ஒயர் டேமேஜ் ஆகியோ இல்லை ஏதாவது ரீசன் நேச்சரான காரணத்தினால இந்த இடத்துல இந்த நியூட்ரல் வந்து கட்டாகி போயிடுது சார். நியூட்ரல் ஒயர் வந்து வேலை செய்யாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரல் வேலை செய்கிற வரையிலும் இங்கே இருக்கிற டிவிக்கு இந்த ஆர் ஃபேஸ் கிடச்சிருக்குமா? ஆர் ஃபேஸ் வழியாக நியூட்ரல் வழியாக இந்த டிவி ஓடிட்டு இருந்திருக்கும். இதான் டிவின்னு நீங்கள் டிவிக்கான ரெசிஸ்டன்ஸ் இதான்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒய் ஃபேஸில் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு சார். ஒய் ஃபேஸோ அல்லது பி ஃபேஸில் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நியூட்ரல் கிடச்சிருக்கு. நான் இங்கே நியூட்ரல் வரையில் நியூட்ரல் வழியாக அந்த ஃபேனும் ஓடிட்டுருக்குங்க. ரைட், இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைன் கட்டாகி போயிடுச்சுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்குமோ கட்டாயிடுச்சுன்னா ஒய் ஃபேஸ் டிவிக்குள்ளே புகுந்து இந்த ஒயர் வழியாக வெளியில் வந்து மறுபடியும் அந்த இன்டர்னல் லிங்க் வீட்டுக்குள்ளே போட்டிருக்க லிங்க் வழியாக போய் இந்த ஃபேனுக்குள்ளே போய் ஃபேஸ் க்ளோஸ் ஆகி மறுபடியும் பி ஃபேஸில் போய் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு நடுவில் யார் மாட்டிகிட்டு இருக்கா? பி ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் நடுவில் இருக்காங்க ஆளுங்க. நியூட்ரல் இங்கே மிஸ் ஆனதுனால இப்போ பி ஃபேஸில் யார் கனெக்ட் ஆகிருக்கிறா? ஒரு டிவி கனெக்ட் ஆகிருக்கு. டிவிக்கு எவ்வளோ ஆம்பியர் தேவை? உதாரணமாக வந்து 0.5 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க டிவிக்கு. அதுக்கப்புறம் ஃபேனுக்கு எவ்வளோ ஆம்ஸ் தேவை? உதாரணமாக ஒரு 0.7 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வெவ்வேறு விதமான லோடுங்க. இதை நான் சீரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இம்பேலன்ஸ் கரண்ட் ஏதாவது ஒன்றுக்கு அதிக வோல்டேஜை அனுப்பிச்சி விட்டுரும். இது ஒய் ஃபேஸ் கூட லிங்க்கில் இருக்குது, இது பி ஃபேஸ் கூட லிங்க்கில் இருக்குது. நடுவில் நான் ஒயர் எடுத்துருக்கக்கூடாது. அதான் நியூட்ரல் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கல. இந்த இடத்துல நியூட்ரல் கிடைச்சிருக்கணும், நியூட்ரல் கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்னா 230 வோல்ட் போக வேண்டிய டிவிக்கு 290 வோல்ட்டோ அல்லது 300 வோல்ட்டோ இல்லை 320 வோல்ட்டோ இந்த ஃபேனில் கொஞ்சம் ட்ராப் ஆகிறது போக மீதி வோல்டேஜ் இங்கே போய் கிடைக்கும். அப்போ இந்த டிவி புகஞ்சு போயிடும். அல்லது டிவி இல்லாமல் இங்கே வேறு ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இங்கே லைட் இருக்குன்னா லைட் புகஞ்சு போயிடும். ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும். இந்த நேரத்தில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கரண்ட் லோட் ஆகும். கம்பத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒய் ஃபேஸில் ஒரு 10 வீடு லைட்டை போடுறான் சார். ஒய் ஃபேஸுக்கு 10 ஆம்ஸ் கரண்ட் லோட் ஆகிட்டுருக்கும். பி ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆம்ஸ் கரண்ட் தான் லோட் ஆகிட்டுருக்கும். கம்மியாக யூஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம். இங்கேயே வந்து பேலன்ஸான ஒரு விஷயம் இல்லாதனால நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆம்ஸோ இல்லை ஒரு அரை ஆம்ஸோ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆம்பியர் இருந்தாலே அங்கே கண்டிப்பாக வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கேற்ற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு 20 வோல்ட்டோ அல்லது 10 வோல்ட்டோ மெயின்டைன் ஆகலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலை மட்டும் நம்ம வந்து உறுதியாக 0ன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இந்த கண்டிஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி தோண்டி நல்ல ஈரமாக அந்த இடத்த ஆக்கிக்கிறோம். அந்த ஈரம் ஆக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உப்பை கொட்டிக்கிறோம் சார். உப்பு வந்து வேகமாக கண்டக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டக்டர் உப்பு. சோடியம் குளோரைடுங்கிறது எலக்ட்ரானை ரொம்ப வேகமாக கடத்தும்.
அது மட்டும் இல்லாமல் கார்பன் கரித்தூள் இருக்கு இல்லைங்களா, கரித்தூளும் ரொம்ப வேகமாக வந்து இதை கடத்துங்க. சார் ஒரே நிமிஷங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன் சார். சார்ஜர் கொடுங்க, லேப் சார்ஜர் கொடுங்க. சார் சாரி சார், சார்ஜ் முன்னாடி போட்டிருந்தேன் அப்புறம் கவனிக்கல. ரைட். ஸோ அப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா சார், இந்த நியூட்ரலில் நடக்கிற இம்பேலன்ஸோ அல்லது வந்து நியூட்ரல் மிஸ் ஆகிறதையோ கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கரித்தூளும் அல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட உப்பு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இதை வந்து உள்ளே கொட்டிடுறோங்க. தவிர அந்த உப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்த வந்து ட்ரை ஆக விடாது. இப்போ உப்பு போடாமல் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்ச நாள் கழித்து மண்ணெல்லாம் ஈரப்பதம்லாம் போயிட்டு இந்த மே மாதம் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போது கண்டக்டிவிட்டி சரியாக கிடைக்காது. அதனால் எப்போவுமே நல்ல கண்டக்டிவிட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல கலாய் பைப்போ அல்லது இரும்பு பைப்போ வந்துட்டு கரோஷன் சீக்கிரம் துருப்பிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்காக கலாய் பைப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பைப்பை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஃப்ளக் பாயிண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க சார் நியூட்ரலுக்காக. அதாவது நியூட்ரல் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்காக. இதுக்கு பேர் எர்த்து. இது மட்டும் இல்லாமல் இதே எர்த்தை நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி போய் நியூட்ரலில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்கான எர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா. அப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, நியூட்ரல் இங்கே லைன்லேருந்து வர்றது மிஸ் ஆனிச்சு இல்லைங்களா. இப்போ நியூட்ரல் மிஸ் ஆனாலும் இந்த எர்த்து வந்து பேலன்ஸாக வேலை செய்ய வைக்கும். அதாவது ஆர் ஃபேஸில் வர்ற கரண்ட்டை ஒய் ஃபேஸுக்கு போக விடாமல் அப்படியே வளைச்சி இது கொண்டு போய் இதை ஜீரோ பண்ண விட்டுரும். அதே மாதிரி ஒய் ஃபேஸ்லேருந்து ஃபேன் வழியாக வர்ற கரண்ட்டை அடுத்த ஃபேஸுக்கு போக விடாமல் இதை அப்படியே வளைச்சி கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணி விட்டுரும், ஜீரோ ஆக்கி விட்டுரும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூட்ரலாக வேலை செய்யும். நியூட்ரலில் எப்போவாவது கரண்ட் ஃப்ளோ இருக்குது, எப்போவாது இல்லை நிறைய நேரத்தில் கரண்ட் ஃப்ளோ இருக்க வாய்ப்பு இருக்குது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இருக்கிறதுக்கு. பட் எர்த்தில் வந்து கண்டிப்பாக கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உடனே இதுக்கு லோயஸ்ட்டு பார்த்த கொடுத்து எலக்ட்ரானை இங்கே ஜீரோ பண்ணி விட்டுரும். இதுதான் சார் நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த எர்த்தையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க சார், அவ்வளோதான். கிரவுண்டு வேறு எர்த்து வேறேனா கண்டிப்பாக இல்லை. இதுதான் கிரவுண்டு, இதுதான் எர்த்து. சார் இது உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 3 ஃபேஸ் சப்ளை எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசிக் பார்த்துருக்கோம் சார். இது கூடவே இதை கொண்டு போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்தா என்ன நடக்கும், டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னங்கிறத பார்க்கலாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சார். டிரான்ஸ்ஃபார்மர் தெரியாமல் நீங்கள் இல்லை, இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வரும்போதோ கிளாரிஃபிகேஷன் இருக்கும்போதோ என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்க மீன்ஸ் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டவுட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி சார் வைண்டிங் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வைண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறேன் சார். ஃபேன் வைண்டிங் எப்படிங்கிறதே தெரிஞ்சாலுமே அதுக்கு போதுமான சரியான டூல்ஸ் நம்ம கையில் இருக்காததுனால நம்ம அது ஃபேனை ஈஸியாக வைண்டிங் கட்டிட முடியாது. உதாரணமாக இப்போ வைண்டிங்கை நீங்கள் உள்ளே கரெக்டாக அழுத்தி விடுறதுக்கு ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம். ஸ்லாட்டுக்குள்ளே வைண்டிங்கை கரெக்டாக அழுத்தி விடுறதுக்கு உட்டன் இது வச்சுருக்கணுங்க, சுத்தியால் பார்த்தீங்கன்னா இரும்புலையோ இல்லை வேறு மெட்டல் வச்சோ அடிக்கக்கூடாது. உட்டு சுற்றி வச்சு கட்டையாலான சுற்றி வச்சு மெதுவாக வைண்டிங்கை அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு தட்டினோம்னா தான் அதனோட இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகாது. அதுக்கு மேலே அந்த வார்னிஷ் பூசியிருப்பாங்க இல்லைங்களா வைண்டிங்கில், அது கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக தள்ளி விடணும். நம்ம வந்து அந்த ஸ்லாட்டுக்குள்ளே தள்ளும்போது ஸ்லாட் இரும்பால் ஆனது, இரும்பில் மோதி அதனுடைய இன்சுலேஷன் வந்து இதாக ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அப்படி இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபேனு. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பாபினில் தான் சுற்றி அதுக்கு மேலே தான் கோர் சொருகும் சார். ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வைண்ட் பண்ணும்போது ஏதாவது இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஈரமான காலத்தில் மழை காலத்துலையோ அல்லது வந்து பனி காலத்துலையோ கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே விறுவிறுன்னு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிரான்ஸ்ஃபார்மரையோ ஃபேனையோ நம்ம வைண்டிங் கட்டுறதுக்கு நேரமும் இல்லை. சாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு ரெடிமேடாக காயில் கிடைக்குது ஃபேனுக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை ஆம்பியரோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இருக்குது, உடனே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ செய்யணும், இதுக்கான கால்குலேஷன் சொல்லுங்கள் சார், இது எவ்வளோ கோர் வாங்கணும் எப்படி சுற்றணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னால் முடிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணுறேன் சார். பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுங்க போதும். அதாவது எத்தனை வோல்ட்டு கொடுக்கணும், எவ்வளோ ஆம்பியர் எடுக்கணும், எவ்வளோ வோல்ட்டு வரணுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கவனம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. என்னுடைய வியூவை தான் சார் சொன்னேன். பட் நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, எனக்கு டைம் இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தெரிஞ்சுக்கிறேன்னா நான் அதுக்கு எதுக்குமே நான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு சொல்கிறேன் சார்.
ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூடியூப் வீடியோவில் போய் பார்ப்போங்க. நீங்கள் சும்மா சாதாரணமாக சீலிங் ஃபேன் வைண்டிங் ஹவு டு வைண்டிங் அப்படி தமிழில் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வியூஸ்லாம் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே நடைமுறையில் செய்ய மாட்டாங்க சார், செய்யவும் முடியாது. அது ரொம்ப தின்னாக இருக்கும், முடி அளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய மொத்தம். அதில் இதெல்லாம் தாண்டி அந்த வைண்டிங் எங்கே கிடைக்குது, எத்தனை கேஜ் பயன்படுத்தணும், எவ்வளோ சுற்றணும் அப்படிங்கிறலாம் நிறைய சிரமமான ஒரு விஷயம். பட் முடியாத விஷயம் கிடையாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் இந்த டாபிக் அப்படியே நிறுத்திட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வந்துடுறேன் சார். ரைட், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இது டயக்ராமை வச்சே அது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னு முடிவுக்கு வந்துருவாங்க. டயக்ராமும் அப்படி தான் இருக்கணுங்க, அதான் சரி. இங்கே பாருங்கள் சார், இது வந்து வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. எஸ் சார், ஒரே நிமிஷங்க. கிளியரா இருக்கு சார். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூங்க. ரைட், வாய்ஸ் கிளியரா சார் உங்க வாய்ஸ் கிளியரா தான் இருக்குங்க. எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, இல்லை இருந்தாலும் எனக்கு அப்பப்போ கன்ஃபர்மேஷன் இருந்துட்டா நல்லது தான் சார். எஸ் சார், வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா கொஞ்சம் நீங்கள் நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க சார். அப்படி இல்லைனாலும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரி பண்ண வேண்டாம். அதை தாண்டி உங்களுக்கு வேணுனாலும் நான் மறுபடியும் கூட உங்களுக்கு கிளாஸ் அது என்னங்கிறது தனியாக கூட செப்பரேட்டாக சொல்கிறேங்க, பிரச்சனை இல்லை. ரைட் சார், இங்கே பாருங்கள். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அந்த சிம்பிள் அதனுடைய வரைபடத்தை வச்சே நம்ம வந்து முடிவுக்கு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வைண்டிங் இருக்குது, அப்போ இது வந்து ஹை வோல்டேஜ் கொடுக்குற சைடு தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா வைண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, சுத்துகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் நிறைய எலக்ட்ரான் வந்து போய் 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 சுற்றிட்டு வர்றதுக்கு டயர்ட் ஆகிடும். அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 10 பெண்டு இருக்கிற ஒரு டர்னிங் ஒரு ஊருக்கு போகிறீங்க, 10 பெண்டு நீங்கள் சீக்கிரம் கடந்துடலாம். இதுவே வளைஞ்சி 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 ஒரு 100 பெண்டு இருக்கிற ஊருக்கு போகிறீங்க, அப்போ உங்களால் வேகமாகவே வண்டி ஓட்ட முடியாது. இருந்தாலும் மைலேஜும் குறையும், உங்களுக்கு டயர்டும் ஆகும். அது மாதிரி தாங்க இது. அந்த வைண்டிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும், வைண்டிங்குடைய ரெசிஸ்டன்ஸ். அப்போது அந்த அளவுக்கு அது வோல்டேஜை தாங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்டர் அதிகமாக்க அந்த வைண்டிங் வழியாக போகிற கரண்ட்டு குறைஞ்சிரும். கரண்ட்டு குறைய குறைய அது நல்ல அதிக வோல்டேஜை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ அதனால் இந்த டயக்ராம் வச்சு இது ஹெச்வி சைடு இது எல்வி சைடுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இதுவரையிலும் தெரியலனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. இது லோ வோல்டேஜ் சைடு. சரிங்க, இது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு சொல்லிட்டீங்க. எது ப்ரைமரி செகண்டரின்னே சொல்லவே இல்லையே சார். அது நம்ம வந்து கம்பல்சரி கிடையாது. லோ வோல்டேஜ் சைடு நான் உதாரணமாக இது வந்து 12 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிறேன் சார். ஹை வோல்டேஜ் சைடு இது வந்து 230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிறேங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சைடில் நீங்கள் 12 வோல்ட்டே கொடுத்தீங்கன்னா இந்த வைண்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போதுமான அளவு கரண்ட்டை எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். ஒருவேளை 12 வோல்ட்டு சைடில் 230 வோல்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த வைண்டிங்கால் தாங்க முடியாது. ஏற்கனவே இதுக்கு விளக்கம் உங்களுக்கு முதல் வகுப்பிலே சொல்லியிருக்கேன் சார். அதாவது 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து தோராயமாக ஒரு 1.5 ஆம்ஸ் தான் போகணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த 1.5 ஆம்ஸுக்கு தான் இந்த வைண்டிங்கை சுற்றிருப்பாங்க. இந்த வைண்டிங்கை நான் கடையில் போய் கேட்கும் போதே 1.5 ஆம்ஸ் தாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 25 கேஜ் வைண்டிங் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பேன் சார். 25 கேஜ் அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பு. கேஜ் குறைய குறைய பார்த்தீங்கன்னா அதனுடைய திக்னஸ் அதிகமாகும் சார். GAUGE நார்மலாக கேஜுங்கிறது CAG அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்பெல்லிங்க. 25 கேஜுங்கிறது சரியான மதிப்பு தான், 1.5 ஆம்ஸ் தாங்கும் இது. இப்போது இதில் 12 வோல்ட்டு கொடுத்தா 1.5 ஆம்ஸ் போகும். பட் நான் 24 வோல்ட்டு கொடுத்தா வோல்டேஜ் அதிகமாக நான் புஷ் பண்ணுறதுனால 1.5 ஆம்ஸ் போக வேண்டிய இடத்துல 3 ஆம்ஸ் போகும். அப்போ 3 ஆம்ஸ் இந்த வைண்டிங் தாங்காது. அந்த அளவுக்கு மொத்தம் இது கிடையாது, தாங்க முடியாமல் சூடாகும். ஒரு ரோட்டில் 10 பேர் போகிற அளவுக்கு இருக்கிற இடத்துல 100 பேர் போனால் அங்கே டிராஃபிக் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா, அதே விஷயம் தான் இங்கே உள்ளே நடக்குங்க சார். 24 வோல்ட்டே தாங்காதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே 230 வோல்ட்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா 1.5 ஆம்ஸ் போக வேண்டிய இடத்துல 10 ஆம்ஸ் போக முயற்சிக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி. 10 ஆம்ஸ் இந்த சின்ன வைண்டிங் வழியாக போக முயற்சிச்சுன்னா இமீடியட்டாக அந்த வைண்டிங் பட்டுன்னு சூடாகி வெடிச்சுன்னா வெந்து போயிடுங்க, டக்குன்னு உருகிடும். ஸோ ஆக லோ வோல்டேஜ் சைடில் லோ வோல்டேஜ் தான் கொடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி. ஆக எது ப்ரைமரி எது செகண்டரிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணுங்க. இப்போ ஒரு நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்வி சைடு ஹெச்வி சைடுன்னு பேசியிருக்கோம், கரெக்டுங்களா? இதில் எது சார் ப்ரைமரி எது சார் செகண்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்வி சைடு நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் ப்ரைமரி.
லோ வோல்டேஜ் சைடை நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது பிரைமரி. இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 230 வோல்ட் அதை உருவாக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். எப்படி வேலை செய்யுதுங்கிறத இனிமேல் பார்க்கலாங்க. 12 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல 12 கொடுத்தீங்கன்னா இங்கே 230 வந்துடும். அப்போ யார் பிரைமரி? 12 வோல்ட் தான் பிரைமரி. யார் செகண்டரி? இதுதான் செகண்டரி. 230 தான் செகண்டரி. இல்லைங்க எனக்கு இப்படி வேண்டாம் சார், நான் 230 கொடுக்குறேங்க அந்த 230 கொடுக்க வேண்டிய இடத்துல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் அது கொடுக்கும் சார். இப்போ யாருங்க பிரைமரி? நீங்கள் சப்ளை கொடுக்குற இடம் பிரைமரி. யாருங்க செகண்டரி? நீங்கள் சப்ளைவை வாங்கிக்கிற இடம் செகண்டரி. டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று தான், எந்த பக்கம் வேணாலும் வேலை செய்யும். சார் இது உண்மைதானா அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சார். போன வகுப்பில் இது ப்ராக்டிக்கலாக செஞ்செல்லாம் காமிச்சேங்க. 2 டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஒரு பக்கம் 230 கொடுத்து 12 மாற்றி மறுபடியும் 12 230 எல்லாம் மாற்றி மெஷர் பண்ணி காமிச்சோங்க. இந்த வகுப்புலேயும் இந்த தியரியெல்லாம் முடித்த உடனே நானே சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட்டிங் வீடியோ எடுத்து அந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரியும். சரி சார், இப்போ இது மாதிரி எங்கேயா பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போவே எல்லாரோட வீட்லேயும் யூபிஎஸ்சில் இதுதான் சார் பயன்பட்டுருக்கு. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. நம்ம வீட்டு யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும் போது இதே டிரான்ஸ்ஃபார்மர் 230 வாங்கிக்கிட்டு 12 வோல்ட்டை பேட்டரிக்கு சார்ஜிங்காக கொடுத்துட்ருக்குது. கரண்ட் போன உடனே இமீடியட்டாக டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நின்ன உடனே அப்படியே இங்கே 12 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 230 கொடுத்து நம்ம வீட்டுக்கு கரண்ட்டை பவர் இல்லாத நேரத்தில் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ யூபிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு நல்ல உதாரணம். ஸ்டெப் அப்பும் வேலை செய்யும், ஸ்டெப் டவுனும் வேலை செய்யுங்க. சார் இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நிறைய பேர் எது சார் பிரைமரி எது சார் செகண்டரி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து இப்போவே விளக்கம் கொடுத்துட்டேங்க. சார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன், இல்லை பழசில் ஏதோ ஒரு ரேடியோவிலேருந்து கழட்டினேன், எது பிரைமரி எது செகண்டரின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, உள்ளே எல்லாம் டேப் போட்டு ஒட்டிட்டாங்க, உள்ளே மூடி போட்டு மூடி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். எந்த பக்கம் அதிக ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதோ அது ஹை ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஹை வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு ரெடி. எந்த பக்கம் லோ ரெசிஸ்டன்ஸோ அல்லது பீப் சவுண்டு கீன்னு சத்தம் கண்டினியூட்டி மோடில் போட்டிங்கன்னா கீன்னு சத்தம் வரும். கண்டினியூட்டி மோடில் சத்தம் வர்றது லோ வோல்டேஜ் சைடு. சத்தம் வர்றதுக்கு பதிலாக வேல்யூ வந்துச்சுன்னா அது ஹை வோல்டேஜ் சைடு. அதுக்கு முன்னாடி அது 230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தானான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா 110 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்கும், பட் இப்போ ஒன்றும் மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. இந்த பழைய எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் 230 வோல்ட்லாம் வரும். இந்த ஃபாரின்லாம் 110 வோல்ட் இது வருங்க. யாராவது நம்ம ஃபாரின் எக்யூப்மெண்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அது ரொம்ப நாளாக கிடக்கும். நம்ம இது 230 நினச்சிட்டு நீங்கள் 230 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி புகஞ்சு போயிடுங்க. ஒரே நிமிஷம் சார், யாராவது அட்மிட் கேட்குறாங்களா? இல்லைங்களே, சரி ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸோ ஆக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் அந்த வோல்டேஜ் பிரைமரி செகண்டரி இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க சார். எனிவே அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் ஏற்கனவே போன வகுப்பில் மெதுவாக சொல்லியிருந்தேன் சார் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்போது. இப்போவும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதாவதுங்க, ஒரு எலக்ட்ரானை வேகமாக ஒரு கம்பியில் ஓட விட்டோம்னா அந்த கம்பியில் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான் ஓடுறதுனால அதில் பக்கத்திலே காந்தம் உருவாகும் சார். இந்த கம்பியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நான் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் போய் நிற்கிறேன், வண்டிங்கெல்லாம் ரொம்ப வேகமாக போகும். வேகமாக போகும்போது எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும். இங்கே பக்கத்தில் நின்னா வேகமாக போகிற வண்டி நம்ம பக்கமாக போனீங்கன்னா அப்படியே நம்மளை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த காற்று அவ்வளோ நேரமாக எங்கே சார் இருந்துச்சு? காற்று எப்போவுமே இந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை சுற்றி காற்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வேகமாக போகிற வண்டி அங்கே இருக்கிற காற்றை அணைச்சி விட்டுட்டு அல்லது தள்ளி விட்டுட்டு போகிறதுனால அங்கே இருக்கிற காற்று ஒரு இடத்துல குவியுது. அந்த குவியிற காற்று நம்ம மேலே படுறதுனால நம்ம மேலே பார்த்திங்கன்னா காற்று வேகமாக ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆக இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வேகமாக போகிறதுனால நடக்கிற விஷயம். அதே மாதிரி அதே விஷயந்தான் இங்கேயும். ஒரு வைண்டிங்குள்ளே எலக்ட்ரான் வேகமாக ஓடும் பொழுது அந்த வைண்டிங்கை சுற்றியும் காந்தம் உருவாகும் சார், மேக்னெட் உருவாகும் சார். மேக்னெட் உருவாகுது. இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் இரும்பை கொண்டு போனால் ஒட்டுமானா கண்டிப்பாக ஒட்டும். அதுக்கு முன்னாடி இந்த காந்தத்தை விட இங்கே ஒரு இரும்பை நான் உள்ளே சொருகிறேன், ஒரு ஆணியோ இல்லை ஒரு இரும்பு கம்பியோ எடுத்து இங்கே சொருகிடுறேங்க. அதாவது வைண்டிங்க்கு நடுவில் ஒரு இரும்பு கம்பியை வச்சிட்றேன். இது என்னாகும்? இந்த வைண்டிங்னால் உருவான காந்தம் அந்த இரும்பு கம்பி முழுசும் பரவி இருக்கும். கரண்ட்டு வரும்போது மட்டும்தான் எலக்ட்ரான் ஓடும். எலக்ட்ரான் ஓடும் போது மட்டும்தான் இது மேக்னெட்டிக் காந்தம் உருவாகும். அந்த காந்தம் இரும்பு கம்பி முழுக்க பரவி இருக்கும். நான் கரண்ட்டு போகிறத நிறுத்திட்டேன்னா அப்படியே டக்குன்னு அது காந்தத்துலேருந்து நார்மல் ஆகிடும் கம்பி. சார் இப்போது
இப்படி நடக்கும்போதுங்க, இந்த மாதிரி நடக்கும்போது, இதுக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு கம்பியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். அது வச்சா ஒட்டுங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டும் சார். கரண்ட் இருக்கிற வரையிலும் இது ஒரு காந்தம். அந்த காந்தத்து பக்கத்தில் நீங்கள் ஒரு போல்ட்டையோ நட்டையோ இரும்பு ஏதாவது பொருளை கொண்டு போனீங்கன்னா அது ஒட்டுங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னட். எலக்ட்ரிசிட்டி இருக்கிறவர்களும் மட்டும்தான் இந்த மேக்னெட் வேலை செய்யும், காந்தமாக வேலை செய்யும். இது மூலமாக தான் சார் ரிலே வேலை செய்யுது. நம்ம ஏசி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, வழக்கம் போல் ஹோம் அப்ளையன்ஸை தாண்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க பேனல் போர்டில் கான்டாக்டர் இருக்கும் சார். டிஒயில் ஸ்டார்டர், ஸ்டார்டல்டா ஸ்டார்டர், டைமரு, பிஎல்சி, விஎஃப்டி, இது பேக்கு, இது மாதிரி இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே அங்கங்கே கான்டாக்டர் இருக்கும் சார். சிஎன்சி மிஷினு, என்ன சொல்கிறதுங்க, கன்வேயரு, லிஃப்ட்டு, எல்லா இடத்துலையும் கான்டாக்டர் இருக்கும். அந்த கான்டாக்டரும் ரிலேக்கு இன்னொரு பேர் தான் கான்டாக்டர். குட்டியாக இருந்தால் ரிலே, பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் கான்டாக்டருங்க. இங்கே பாருங்களேன், இதோ ரிலேனா என்னென்னு உங்களுக்கு சார். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் சார். கிளாஸ் ரொம்ப நேரம் எடுக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் மட்டும். ஏன்னா 9:20க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 10:20 ஆகுது. 1 மணி நேரம் நம்ம பாட்டுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா கவனிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வேளை டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் சார். இங்கே பாருங்கள், சாதாரணமாக ரிலே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சார். இதுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைண்டிங் தான் இருக்கும். இந்த பழைய ரிலேலாம் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங் கண்ணில் தெரிகிற மாதிரியே இருக்கும். ஹையர் ரேட்டிங் ரிலேலாம் உங்களுக்கு ரிலேவை ஏற்கனவே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரிலேக்குள்ளே வைண்டிங் தான் சுற்றிருப்பாங்க சார். இதே ரிலே பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்டாக்டருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கான்டாக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி கான்டாக்டர், டிசி கான்டாக்டர்னு தனியாக கிடைக்குது. பட் ரிலே பார்த்தீங்கன்னா ஏசியில் வேலை செய்யாது. ரிலே என்ன பண்ணுன்னா ஏசி கொடுத்தீங்கன்னா கர்றன்னு சத்தம் வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிலே, இதுக்கு பேர் கான்டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம், ரிலேயில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ளை கொடுத்தோம்னா அது ஆன் ஆகுது, அதே மாதிரி இதுக்கும் 2 சப்ளை கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். அதுக்கு பேர் காயில் சப்ளைன்னு சொல்லுவோம் சார். ஆனால் என்னங்க பண்ணிவிடும், நார்மலி ஓப்பனை க்ளோஸ் ஆக்கி விட்டுரும், க்ளோஸை ஓப்பன் ஆக்கி விட்டுரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது கனெக்ஷன் ஆகிருக்கிற ஒயரை கழட்டி விடுற மாதிரியும் பண்ணிக்கலாம், அல்லது கலண்டிருக்கிற ஒயரை கனெக்ஷன் ஆகிருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். சுவிட்சு அவ்வளோதான். இது ஒரு மெக்கானிக்கல் சுவிட்சு, எலக்ட்ரிக்கல் சப்ளை மூலமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் சுவிட்சு. ஸோ ரைட்டுங்க, இப்போது கான்டாக்டர்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குங்க. இப்போ இதில் வேறு என்ன சார் முக்கியமான விஷயம், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய இது என்ன, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சார். ஒரு வைண்டிங் எடுத்துக்கிட்டோம், நிறைய வைண்டிங் சுற்றிக்கிட்டோம். எந்த அளவுக்கு நிறைய வைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் தாங்குகிற அளவுக்கு சுற்றுகள் சுற்றிக்கணும் சார். அது எத்தனை சுற்றுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, என்ன சொல்கிறதுங்க, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, என்ன கோர் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆம்பியர், எவ்வளோ மொத்த வைண்டிங் யூஸ் பண்ணுறீங்க, கேஜ் எவ்வளோ, அதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு எத்தனை சுற்றுகள்னு முடிவுக்கு வருவோம். அதே மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக அப்படியே ஒரு வோல்ட்டுக்கு வந்து ஒரு 10 சுற்றுன்னு கணக்கு வச்சா கூட இங்கே குறைஞ்சபட்சம் 2300 சுற்றுவாங்க சார். நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக 230 வோல்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 2300 சுற்றுவாங்க. தவிர இப்போ செகண்டரியில் எனக்கு 12 வோல்ட் வேணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 120 சுற்றிருப்பாங்க. அப்போது எத்தனை டேர்ன்ஸ் அப்படிங்கிறது, டேர்ன்ஸ் வந்து வோல்டேஜை முடிவு பண்ணுது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில். சார் எனக்கு வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை நான் 15 வோல்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் டேர்ன்ஸு செகண்டரியில் இன்னும் அதிக சுற்றுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து இடம் இருந்து சுற்றுனீங்கன்னா அதிக வோல்டேஜ் கிடைக்கும். இல்லைங்க இடம் இல்லை, எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எல்லாம் இதாக இருக்குன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்டை குறைக்கணுன்னா நம்ம டேர்ன்ஸை குறைச்சிங்கன்னா வோல்டேஜ் குறையும். 12 வோல்ட் அதிகமாகணும்னா சுத்துக்களை மாற்றினீங்கன்னா வோல்டேஜ் வந்து மாறுபடும். டிரான்ஸ்ஃபார்மரில் சுத்துகள் வோல்டேஜை சார்ந்தது, அதே மாதிரி வோல்டேஜ் சுத்துக்களை சார்ந்தது. ரைட் சார், இப்போ இதில் எத்தனை ஆம்ஸுங்க போகும், எத்தனை ஆம்ஸ் போகுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு 100 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்குவோம். 100 வாட்ஸ் எனக்கு அவுட்புட்டாக வேணும்னு விரும்புகிறேன். டிரான்ஸ்ஃபார்மரை VAல தான் சார் சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் நம்ம வாட்ஸ்ன்னு இப்போதைக்கு மனசில் வச்சுக்குவோம். 100 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்குவோம் சார். இப்போது அவுட்புட்டில் 12 வோல்ட்டுன்னு சொல்லியாச்சு. 12 எதால் பெருக்குனா 100ங்க, கிட்டத்தட்ட 8 ஆம்ஸ். 12 8 96ங்க. 12 8 96னா 8 ஆம்ஸ் அவுட்புட்டாக வரணும், வந்தால் தான் இது 100 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு.
அப்போது கடையில் போய் 8 ஆம்ஸ் தாங்குற அளவுக்கு மொத்த வைண்டிங்காக வாங்குவோம். 8 ஆம்ஸ் தாங்கணுன்னா தோராயமாக வந்து நீங்கள் 18 கேஜி ஒயரை போட்டிங்கன்னா இங்கே 8 ஆம்ஸ் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒயர் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் எதை பொறுத்து அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்துக்களை பொறுத்து. அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக வேணுமா அதிக டேர்ன் சுற்றணும், அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக வேணுமா இது டேர்ன்ஸை குறைக்கணும். சார் ஆம்பியர் பத்தலை சார், 2 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எனக்கு 4 ஆம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சுத்துக்களை தாங்க அதிகம் பண்ணிக்கணும், மொத்தத்தை தாங்க அதிகம் பண்ணிக்கணும். அதனுடைய திக்னஸை நார்மலாக போட்டிருக்கிற வைண்டிங்கை விட டபுளாக திக்னஸ் போடணும். இது தாங்க விஷயம் டிரான்ஸ்ஃபார்மர்னோட வைண்டிங் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. சார் எவ்ரிதிங் ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படிங்க வேலை செய்யுது எல்லாம் சொன்னீங்க, எப்படி வேலை செய்யுது, இதனுடைய இது என்ன பிரின்சிபல் என்ன, இதில் ஏன் 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் 70 ஹெர்ட்ஸ் எடுத்து கொடுத்தா என்ன ஆகும், இதில் வந்து 100 ஹெர்ட்ஸ் 200 ஹெர்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. சார் இங்கே பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறேங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 230 வோல்ட் கொடுத்துட்றேன் சார். இந்த 230 வோல்ட்டு தாங்குற அளவுக்கு நிறைய சுற்று இதில் சுற்றி இருக்குங்க. இந்த 230 வோல்ட்டு இந்த வைண்டிங் வாங்கிக்கிட்டு காந்தத்தை உருவாக்குது. இந்த காந்தம் ஒரு இரும்பில் பரவுது. அந்த இரும்பு மேலேயே நான் இன்னொரு வைண்டிங்கை சுற்றுறேன். இன்னொரு வைண்டிங்கை சுற்றும் போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரான், வைண்டிங்னா கண்டிப்பாக அதில் எலக்ட்ரான் தூங்கிட்டு இருக்கும். எப்படின்னா ஒரு ரோடுனா அங்கே நிறைய மரம் செடி கொடி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான் அந்த வைண்டிங்குள்ளே தூங்கிட்டு இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே எல்லா பொருள்லேயும் எலக்ட்ரான் இருக்கும். அங்கே தூங்கிட்டு இருக்க எலக்ட்ரானை இந்த பக்கம் நம்ம 230 வோல்ட் கொடுத்ததுனால ஒரு காந்தம் வந்துச்சா, அந்த காந்தம் வந்து இந்த கம்பியில் பட்டுச்சிங்களா. நான் வந்து எல்லாம் ஒன்றா போட்டிருக்கனால மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம், அதனால் நான் தனித்தனியாக வரைஞ்சிட்றேங்க. இது ஒரு வைண்டிங், நடுவில் வந்து கம்பி, இந்த வைண்டிங்னால் உருவான காந்தம் இந்த கம்பியில் பரவி இருக்குது. இந்த காந்தம் வந்து பக்கத்தில் இருக்கிற வைண்டிங்க்கு போய் படுது. இப்படி படும்போது இங்கே தூங்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானெல்லாம் இது தூண்டி விட்டுரும். எந்திரிங்க நீங்கள் எந்திரிச்சு வெளியில் போங்க நகருங்கன்னு யார் இங்கே இருக்கிற காந்தம் வந்து தூண்டி விட்டுரும். தூண்டி விட்டோன்னே இங்கேருந்து எலக்ட்ரான்லாம் வெளியே நகரத்துக்கு தயாராக ரெடி ஆகிடும். நீங்கள் ஏதாவது பல்பை கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ எலக்ட்ரான்லாம் பல்பு வழியாக சுற்ற ஆரம்பிச்சிரும். அப்போ கரண்ட் ஃப்ளோ நடக்குங்க. சார் இந்த எலக்ட்ரான்லாம் எவ்வளோ வேகமாக ஓடும் சார் அப்படின்னா, இதில் எத்தனை சுற்றி இருக்குமோ அந்த சுத்துகளுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய எலக்ட்ரானோட வேகம் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ எலக்ட்ரான் ஓடும் சார் அப்படின்னா, இந்த லோடு எவ்வளோ எலக்ட்ரானை கேட்குதோ அந்த எலக்ட்ரான் இதில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவ்வளவும் கொடுக்கும். உதாரணமாக இப்போ இந்த லோடு வந்து 2 ஆம்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. 2 ஆம்ஸ் லோடு தாங்க 2 ஆம்ஸ் லோடு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த வைண்டிங் 2 ஆம்ஸுக்கு நம்ம டர்ன் பண்ணியிருந்தோம்னா 2 ஆம்ஸ் டெலிவர் ஆகும். இல்லை சார் நான் வந்து வெறும் 1 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருக்கேன், அப்போது வோல்டேஜ் பவர் வந்து ப்ராப்பராக டெலிவர் ஆகாமல் இந்த லோடு வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யாது, டிரான்ஸ்ஃபார்மரும் சூடாகும். சார் இதுவரையிலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ப்ரைமரியில் சப்ளை கொடுக்குறோங்க, இந்த இடத்துல சப்ளை கொடுக்குறோம், அதனால் காந்தம் உருவாகுது. காந்தம் வந்து இந்த இரும்பை போய் தொடுது, இந்த இரும்பு வந்து அந்த காந்தத்தை இந்த பக்கம் கடத்துது. அந்த காந்தத்து மூலமாக இங்கே இருக்கிற எலக்ட்ரான்லாம் தூண்டப்படுது. இந்த எலக்ட்ரான்லாம் தூண்டப்பட்ட எலக்ட்ரான்லாம் வெளியில் லோடு கொடுக்கும்போது ஓடும். லோடு இல்லைனா ஓடுறதுக்கு வழி இல்லை, அதனால் நகரத்துக்கு ரெடியாக இருக்கும். லோடு கொடுக்கும்போது நகரும். இந்த வைண்டிங்கோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் கரண்ட்டோடைய அளவு மாறுபடும். லோடுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டை டெலிவர் பண்ணுங்க. இப்போது இதில் 2 ஆம்ஸ் எடுக்குதுன்னா அந்த 2 ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல காந்தத்தை இது எடுத்துக்குது. இந்த வைண்டிங் காந்தத்தை இங்கே இழுத்துக்கிட்டே இருக்குது, நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து காந்தத்தை கொடுங்கன்னு சாப்பாடு போட்டால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா 230 வோல்ட்லேருந்து இன்னும் அதிக எலக்ட்ரானை இது எடுத்துக்க முயற்சி பண்ணும். சார் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், செகண்டரி சைடில் இந்த அவுட்புட் கொடுக்க வேண்டிய இடத்துல எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கலன்னா இந்த இடத்துலையும் அதிக எலக்ட்ரான் போகாது. ஏன்னா ஏற்கனவே இங்கே போய் காந்தமானது ஏற்கனவே கொடுத்த எலக்ட்ரானே சும்மா தான் நிற்கிதுன்னு வெயிட் பண்ணும், கொஞ்சமாக தான் எலக்ட்ரான் நகரும். இப்போ திடீர்னு இங்கே ஒரு நான் லைட்டையோ ஃபேனையோ கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த 12 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன், கரண்ட் நிறைய எடுத்துக்குது. இங்கே எடுத்துக்கிற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரண்ட்டு இங்கே கரண்ட்டை சேர்த்தி கொடுக்க சொல்லி கேட்கும். எப்போவுமே செகண்டரி வந்து ப்ரைமரியை சார்ந்தது. ஏன்னா செகண்டரிக்கு யார் கரண்ட்டை கொடுத்தது? ப்ரைமரி தான் கரண்ட்டை கொடுத்தது. இப்போ செகண்டரியில் ஒரு பிரச்சனைனா ஓவர்லோட் ஆனிச்சுன்னா அது ப்ரைமரியிலையும் போய் தொடர்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதனால் உருவானது தான் இதனால் உருவானது தான் அது. ஸோ இதுதாங்க டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ஓரளவுக்கு போதுமான தகவல். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டவுட் செஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் சார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 230 வோல்ட்டில் மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அந்த மாறுதலை தான் ஏசின்னு சொல்கிறோம், ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி 230 வோல்ட் கொடுத்தேன்னா ஒரே மாதிரி காந்தம் இருக்கும். அதாவது இந்த காந்தம் உருவாகும், அது இந்த மெட்டலில் போய் அந்த இரும்பில் போய் அந்த காந்தம் வந்து படும், அந்த காந்தமும் இந்தாண்ட போயிட்டு இந்த ரெண்டாவது வைண்டிங்கை தொடும். ஆனால் எலக்ட்ரான் வந்து அங்கே நகராது. எலக்ட்ரான் நகரணுன்னா இங்கே வந்து இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கணும், அல்லது ப்ளஸில் வேல்யூவாவது மாறணும். உதாரணமாக நான் வந்து டிசி வோல்டேஜ் தான் சார் கொடுக்குறேன், ஏசி கொடுக்கல. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி சப்ளை தான் கொடுக்குறேன். ஆனால் வோல்டேஜ் இப்படி மேலே டிசி இது வந்து 0லேருந்து ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 230 வச்சுக்கோங்க. 0 230 0 230 0 230 இப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை கண்டிப்பாக செய்யும். விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வோல்டேஜில் மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும், கரண்ட்டில் மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும், காந்தத்துலேயும் மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டில் இது தூண்டும், மின்சாரத்தை ஓட விடுங்க, மின்சாரத்தை உருவாக்கும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் மட்டும்தான் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க, டிசியில் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. சார் டிசியில் வேலை செய்யாதுன்னீங்க, அப்புறம் இப்போ மட்டும் டிசியில் வேலை செய்யுதுங்கிறீங்க. டிசினா பியூர் டிசி, எப்போவுமே அது 230 வோல்ட்னா 230 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் வேலை செய்யாது. வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா வேலை கண்டிப்பாக செய்யும் சார். ஏன்னா நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம எஸ்எம்பிஎஸ்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் மொபைல் சார்ஜரு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசியை தான் சுவிட்சிங் பண்ணி வருதுங்க. அதாவது ஏசியை முதல்ல டிசியாக மாற்றி அந்த டிசியை தான் விட்டு 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 இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம ஏசி கொடுக்கலைன்னா கண்டிப்பாக ஏசி கொடுக்கல, டிசியை தான் விட்டு 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 கொடுக்குறோங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு. சார் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் டிசியில் வேலை செய்யுமானா வேலை செய்யாது, ஒரே மாதிரியான டிசியில் வேலை செய்யாது. டிசியை விட்டு விட்டு நிறுத்தி 0 230 0 230ன்னு விட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். மாறுதல் இருக்கக்கூடிய சப்ளையில் வேலை செய்யும். இதை மறந்துடவே வேண்டாம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. சார் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி சொல்லியிருக்கேங்க, அதனுடைய என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸ் சப்ளைனா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்னா என்ன, ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் இருந்தாலே எப்படி லோடு வேலை செய்யுது, ஃபேஸ் டு நியூட்ரல்னா எப்படி, அதாவது எப்படி இருக்குங்கிறதும், அதே மாதிரி ஒரு வேளை நியூட்ரல் கட்டாகி போயிடுச்சுன்னா எர்த்து எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணும், என்ன மாதிரி விளைவு ஏற்படுங்கிறலாம் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் சார். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்தால் இதுக்கு மேலே நீங்கள் கேட்கலாம் சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் சார், இன்றைக்கி கண்டினியூஸாக ரொம்ப நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன். சார் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி சொன்னீங்க சார் லாஸ்ட்டாக, எஸ்எம்பிஎஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தான் சார் பண்ணும். அது டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரில் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு தனியாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன அர்த்தத்தை நான் இப்படி நார்மலாகவே எடுத்துக்கிறேன். இந்த எஸ்எம்பிஎஸ்சில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மருமே நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் சார். ஆனால் அது வந்து இரும்பால் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஃபெரைட்டுங்கிற ஒரு மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. இப்போ இரும்பை தூக்கி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கடையில் வாங்கிட்டு வரீங்க, தூக்கி நம்ம செவுத்து மேலே அடித்தோம்னா ஒன்றுமே ஆகாது. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையிலேருந்து மேலேருந்து கீழே விட்டிங்கன்னா தூள் தூளாக உடஞ்சி போயிடும். இரும்பு மாதிரியே காந்தத்தால் அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளால் செஞ்சது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் வெயிட்டு கம்மியாக இருக்கும் சார். இரும்பை விட 6 மடங்கு அதிக காந்தத்தை கவரும். இப்போ இரும்பு வந்து ஒரு கொஞ்சமாக காந்தத்தை ஒட்டுதுன்னா அதை விட 6 டைம் அதிகமாக இது காந்தத்தை எடுத்துக்கும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மரை விட இது சைஸ் கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2300 சுற்று சுற்றுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் 23 சுற்று ப்ரைமரியில் சுற்றினாலே வேலை செய்யுங்க. கம்மி வைண்டிங் சுற்றினா போதும், கம்மி சைஸ் இருந்தால் போதும். ஆனால் நார்மலாக 50 ஹெர்ட்ஸில் இது வேலை செய்யாது. இதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே கொடுக்கணுங்க. 10 கிலோஹெர்ட்ஸ், 5 கிலோஹெர்ட்ஸ், 10 கிலோஹெர்ட்ஸ், 20 கிலோஹெர்ட்ஸ் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 200 கிலோஹெர்ட்ஸ் வரலும் கூட கொடுக்குறாங்க இதுக்கு. எஸ்எம்பிஎஸ்னுடைய அந்த ஆன் ஆஃப் பீரியடு, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க சார். சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சினா அந்த சுவிட்சு வேலை செய்கிற வேகம். இதுவே நார்மல் ஃப்ரீக்வன்சினா நம்ம வீட்டுக்கு வர்ற ஃப்ரீக்வன்சி. நார்மல் ஃப்ரீக்வன்சினா 50, சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சினா அது அந்த வேகமாக வேலை செய்கிற வேகம். சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தனா புரிஞ்சதா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் மாற்றி சொல்லியிருக்கேன். ஆமாங்க, எடுத்தோம். நீங்கள் பாருங்கள், நான் ஒரு எஸ்எம்பிஎஸ் தனியாக கிளாஸ் இருக்குது சார், அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு போக போக தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட் வரைஞ்சாலே எடுத்த உடனே டிசியாக மாற்றிடுவாங்க.
சார் இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் சார். நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, முதல் கிளாஸில் இதே தான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் சார். முதல் வகுப்பு எடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அட்டன் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காகவும் சொல்கிறேங்க. சார் இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். அதில் என்ன இருக்குது பாருங்களேன் சார். முதல்ல எடுத்தோன்னே இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இதாங்க டயோடு. நீங்கள் கொடுக்குற ஏசி சப்ளை டிசியாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், 22 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். இது வந்து அந்த டிசி வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த டிசி வோல்டேஜை இந்த அலுமினியம் பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த VI/22A அப்படிங்கிற ஒரு மாஸ்ஃபெட்டோட கலந்த ஐசி, அந்த ஐசிக்குள்ளேயே மாஸ்ஃபெட்டு இன்பில்ட்டாக வந்துடும். அந்த ஐசினால் அந்த டிசி வோல்டேஜை விட்டு விட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதை வாங்கிக்கிட்டு அவுட்புட்டில் நம்ம வேணுங்கிற மாதிரி ரேஷியோவில் வோல்டேஜை உருவாக்கிடும். அது உருவாக்கினாலும் இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வர்றதுனால கரண்ட்டு முன்னும் பின்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பியூர் டிசியாக வராது, அதாவது ஏசி கலந்த மாதிரி வரும். எப்போவாவது மைனஸில் வோல்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக இதனுடைய அவுட்புட்டில் மறுபடியும் டயோடை போட்டிருப்பாங்க. டிசி தான் கொடுத்தோம் சுவிட்ச் பண்ணி இருந்தாலும் சுவிட்சிங் பண்ணதுனால மாறுதல் நடக்கிறதுனால அவுட்புட்டில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் போயிடக்கூடாது, டிசியில் கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டயோடு போட்டிருக்காங்க. டயோடு போட்டு அதனுடைய அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அந்த டிசியை பியூர் டிசியாக மாற்றிருக்காங்க. பியூர் டிசியாக மாற்றினாலுமே கரண்ட்டு வந்து திடீர்னு மாறக்கூடாதுன்னு ஒரு இண்டக்டரையும் அதில் போட்டிருக்காங்க. இங்கே சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த இடத்துல எல் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் பக்கத்தில் கருப்பாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இண்டக்டருங்க. ஒரு டயோடு ஒரு கெப்பாசிட்டர் இண்டக்டர் போட்டு டிசியை இன்னொரு டிசியாக மாற்றிருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர். நம்ம வீட்டுக்கு வர ஏசி 230 வோல்ட்டை டிசியாக மாற்றி அந்த டிசி வோல்ட்டை இன்னொரு டிசி வோல்டேஜாக மாற்றிக்கிறாங்க சார். இதாங்க எஸ்எம்பிஎஸில் நடக்கிற விஷயம். இந்த டைப் வந்து ஃப்ளைபேக் டைப்புன்னு சொல்லுவோங்க. இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சார். இது ஃபீட்பேக் கொடுப்போம். அதே மாதிரி இந்த சுவிட்சிங் மாஸ்ஃபெட்டுக்கு கரெக்டாக இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தனியாக சப்ளை கொடுக்கணுங்கிற நிறைய தகவல் உள்ளே இருக்குது எஸ்எம்பிஎஸில். அதை பற்றி பார்க்க வரும்போது நம்ம அப்புறம் பார்க்கலாம் சார். பேசிக்காக தகவல் சொல்லியிருக்கேங்க. ஓகே எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்கள் சார். சார் சார் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து எனக்கு பிரைமரி எதுவும் தெரியும், செகண்டரி எதுவுமே தெரியும். ஆனா செகண்டரியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வோல்டேஜும் மென்ஷன் பண்ணல, ஆம்பியரும் மென்ஷன் பண்ணல. நான் வோல்ட் மீட்டர்ல வந்து எனக்கு வோல்டேஜ் நான் அளந்து பாக்குறேன், அது 12 வோல்ட்னு காட்டுது. ஆனா அது எனக்கு எவ்வளவு ஆம்ஸ் வந்து டெலிவரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது என்னுடைய டவுட், ஃபர்ஸ்ட் டவுட் சார். இன்னொன்னு, இப்ப இந்த எஸ்எம்பிஎஸ்ல வந்து ஒரு இண்டக்டர், செகண்டரியில ஒரு இண்டக்டர் சொன்னீங்க இல்லையா, அந்த இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் இண்டக்டர்ல நடுவுல ஒரு கோர் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கோர் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டருக்கு மேல கம்பி சுத்தி இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷனுக்காக சார்? அதாவதுங்க, ஆடியோவில் ரெசிஸ்டர் மாதிரி கம்பி சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு நேம் ஷேக்கு தான் சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டில் நான் போய் எல்லாம் என்ன ஏதுன்னு எல்லாம் என்கொயர் பண்ணும்போது அந்த சர்க்கியூட்டில் வரும்போது அங்கே ஒரு இண்டக்டர் போடணுங்கிற மாதிரி சர்க்கியூட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இண்டக்டர் தான் சார் போட்டிருக்கணும். அதாவது நடுவில் வந்து ஒரு ஃபெரைட் கோர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சுற்றி இருக்கணும். பட் அது கமர்ஷியலாக காசு அதிகங்கிறனால சும்மா ஒரு 4 டேர்னை சுற்றி அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சார். இதுதான் வந்து அதுக்கு சரியான பதில். நான் அந்த பர்டிகுலர் ஆளுங்கிட்டே விசாரிக்கும் போதுமே இதுதான் சரியான பதிலுங்க கொடுத்தது. அவங்க வந்து ஒரு டிசைனாலாம் போடலைங்க. அந்த STK 4141 ஐசி அந்த மாதிரி இதெல்லாம் லோக்கல் போர்டில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சார். இதுவே கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் இப்போ நீங்கள் வந்து டிவிலையோ இல்லை ஆடியோ சிஸ்டம்லையோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை சரியான கோரில் சரியான அளவு வைண்டிங்கில் சுற்றி போட்டிருப்பாங்க சார். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணுறதுக்கு தாங்க சார், கரண்ட்டை ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான். பட் ஆடியோவில் வந்து ஆடியோவை வந்துட்டு கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி ஃபெமிலியராக வந்திருக்கு. கிளாஸ் டினுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம வேவ்ஃபார்ம், சைன் வேவ்ஃபார்ம் மாதிரி அது வராது, விட்டு விட்டு ஃபல்ஸ் மாதிரி வரும் சார். அப்படியே கட்டாய் எப்படி நம்ம வந்து சுவிட்சிங் பண்ணுறோம் அந்த மாதிரி சுவிட்சிங் மாதிரி வருது சார் கிளாஸ் டினுடைய அவுட்புட்டு. இதனுடைய அவுட்டை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு நேரடியாக கொடுக்கும்போது ஸ்பீக்கர் வந்து கற்கிற ஒரு சவுண்டோட வந்து ஜென்ரேட் ஆகும் சார். இது ஆடியோ, அதாவது சொல்லப்போனால் டிஜிட்டல் சிக்னலை நேரடியாக கொடுக்குற மாதிரி. ஆனால் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு அனலாக் டிவைஸு, அதுக்கு வந்து ஸ்மூத்தாக கொடுத்தா தான் பாடும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது சார் ஓகே புரியுதா சார் அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குமோ அது வந்து டிஜிட்டலுங்க, விட்டு விட்டு கட்டாய் வர்றது.
இதுவே ஒரு இண்டக்டரை போட்டோம்னா அந்த விட்டு விட்டுக்கு வர்ற கரண்ட்டை ஸ்மூத் பண்ணும். நம்ம ஏற்கனவே இண்டக்டரை பற்றி பேசிக்ஸில் இப்போ ஒரு 3வது கிளாஸில் பார்த்தோம் சார். இண்டக்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது அது ஃபில்டராக வேலை செய்யும். திடீர்னு மாறக்கூடிய கரண்ட்டை உடனே வழிவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்மூத் பண்ணி அனுப்புங்கிறது அந்த வேவ் ஃபார்மோட பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஆடியோவில் அது வந்து ஆடியோ சிக்னலை ஸ்மூத் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படுதுங்க. இதுவே எஸ்எம்பிஎஸ்லேயும் அப்படி தாங்க. எஸ்எம்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் 2 ஆம்ப்ஸ்னு சொல்லி நம்ம கடையில் வாங்குவோம். ஒரு லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக 2 ஆம்ப்ஸுக்கே ஒரு லோடை கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு மோட்டரையோ ஒரு பல்பையோ ஒரு எல்இடியோ கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சுவிட்சை போட்ட உடனே அந்த இண்டக்டர் இல்லைன்னா, அந்த அவுட்புட்டில் இண்டக்டர் இல்லைன்னா இந்த லோடு உடனே 2 ஆம்ப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த எஸ்எம்பிஎஸ் என்ன நினச்சிக்கும், நம்மளுக்கு ஃபுல் லோடு எடுக்கிறாங்கன்னு நினச்சி அதனுடைய ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வேலை செஞ்சு அல்லது அதனுடைய ஸ்டார்ட் அப் சர்க்யூட் வேலை செய்யாமல் ஹேங் ஆகி எஸ்எம்பிஎஸ் ஆஃப்லேயே இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபுல் லோடு போட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிக்கப் ஆகாது. அப்போது அதுவே லோடை கழட்டி விட்டோன்னா அதாவது ஆன் ஆகும். அப்புறம் லோடு போட்டதுக்கப்புறம் லோடு இல்லாமல் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் லோடு போட்டோன்னா நல்லா வேலை செய்யும். லோடோடவே ஆன் பண்ணோம்னா சில டைம் வந்து ஆன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் அந்த லோடுக்கு கரண்ட்டு ஸ்மூத்தாக அதிகமாகணும் ஸ்மூத்தாக குறையணுங்கிறதுக்காகவும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டரை பயன்படுத்தியிருக்காங்க சார். ஏன்னா எஸ்எம்பிஎஸோட அவுட்புட் வந்து பியூர் டிசிங்க, கெப்பாசிட்டர்கிட்டே அது டிசி ஆகிடும், பியூராக தான் இருக்கும் வோல்டேஜ். பட் கரண்ட் வந்து லோடு மாற மாற கரண்ட்டில் வேரியேஷன் வருது இல்லைங்களா. இப்போ அதை கொண்டு போய் நான் ஒரு டிவிக்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்எம்பிஎஸோட அவுட்புட்டை டிவியில் சேனல் மாற்றும் போது வந்து ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கலர் எடுத்துக்கும், ஒவ்வொரு பிக்சர் இருக்கும், வேறு வேறு ஆடியோ வரும். இப்போது படம் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சைலண்ட்டான சீன் வரும், ஆடியோ 0 ஆகிடும். டக்குன்னு ஒரு வயலன்ஸ் சீன் வரும், ஆடியோ ஹை ஆகும். அப்போ லோடுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டு மாறி மாறி எடுத்துக்கும் அந்த டிவி எஸ்எம்பிஎஸ் கிட்டே இருந்து. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த எஸ்எம்பிஎஸ் ரெடியாக இருக்கணும் ஸ்மூத்தாக கொடுக்கறதுக்கு. இல்லைன்னா டக்குன்னு அந்த எஸ்எம்பிஎஸ் ஹேங் ஆகுங்க. இது வந்து சரியான டிசைன் பண்ணும் போது. இல்லை சார் எனக்கு இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நான் 2 ஆம்ப்ஸ் எஸ்எம்பிஎஸ்க்கு பதிலாக 5 ஆம்ப்ஸ் எஸ்எம்பிஎஸ் போடலாமான்னா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிரச்சனையே மேக்ஸிமம் அக்கறாகாது. ஆனால் கமர்ஷியலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு டிவிக்கு நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ரேட்டிங் போடலாம். 1000 கணக்கில் டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் வந்து நுணுக்கமான டிசைனை பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே. ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்து 200 எஸ்எம்பிஎஸ் 200 போட்டாங்கன்னா ப்ராஃபிட்டு. இதுவே 300 போடும்போது ஒரு டிவிலையும் 100 அதிகமாகும் போது அவனுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் சார் செய்யும். அதனால் டிசைன் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் சரியான வழி. இதுதான் சார் சரியான பதிலாக இருக்க முடியும், இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சார். ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா ரொம்ப சிம்பிள் சார், உங்களால் உடனே செக் பண்ண முடியும். இதுக்கு பதில் உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சார். ஏசியினுடைய அவுட்புட்டை வந்து 1 நொடியோ அல்லது 10 நொடியோ ஷார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வைண்டிங் புகையாதுங்க, ஃபெயிலியர் ஆகாது. அதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி அப்புறம் தான் சார் அந்த இது வைண்டிங் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் வந்து செகண்டரியை ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆம்பியர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம் சார். செக் பண்ணும்போது ஃபுல் கரண்ட் எவ்வளோங்கிறது காமிக்கும். அல்லது செகண்டரியை ஷார்ட் பண்ணிவிட்டு ப்ரைமரியில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். இப்போது செகண்டரியை ஷார்ட் பண்ணி ப்ரைமரியில் கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வோல்டேஜ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது ஒரு 230 வோல்ட் அப்படின்ட்டு. கரண்ட்டும் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. உதாரணமாக வந்து ஒரு 0.2 ஆம்ப்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. 230 0.2 மல்டிப்ளை பண்ணும்போது 50 வாட்ஸ் வருது. அப்போ இது ஒரு 50 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அவுட்புட்டில் உங்களுக்கு எத்தனை வோல்ட் கிடைக்குது? 12 வோல்ட் கிடைக்குது. 12 வோல்ட்டை எதால் பெருக்குனா 50 கிடைக்கும். 12 × 50 5ஆல் பெருக்குனிங்கன்னா 60ங்க. அப்போ தோராயமாக 4ஆல் பெருக்குனா 48. அப்போ 4 ஆம்ப்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரைமரி கரண்ட்டை வச்சு செகண்டரி கண்டுபிடிக்கலாம். இல்லை செகண்டரியிலே டேரெக்டாக மீட்டரில் 4 ஆம்ப்ஸ் காமிக்குது, அதுவே எனக்கு புரியுதுனாலும் நீங்கள் அதுவுமே ஓகே தான் சார். சில நேரத்தில் செகண்டரி கரண்ட் எனக்கு தெளிவாக காமிக்கலைங்க, மீட்ரு வந்து ஓவராக காமிக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரைமரியை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிளியராக புரிஞ்சுதுங்க. எஸ் சார். சார் நிஜமாலுமே புரிஞ்சதுன்னா ஓகே சார். இல்லை நான் வெரி கிளியர் சார், கிளியராக புரிஞ்சுதுங்க. எஸ் சார். எஸ் சார். வணக்கம் சார். சார். எஸ் சார். சார் இது சிங்கிள் பேஸில் நியூட்ரல் எர்த்து கனெக்ட் பண்ணுறோம்ல சார்? ஆமாங்க சார். இப்போ நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா எர்த் வழியா கரண்ட் எடுத்துக்கிறோம், கரண்ட் 0 எடுத்துக்கிறோம். அப்ப 230 வோல்ட் நியூட்ரலையும் கரண்ட் வரும்ல சார்? நியூட்ரலையும் செக் பண்ணா ஆம்ப்ஸ் போகும்ல சார்? நியூட்ரல்ல ஆம்பியர் போகும் சார், ஆனா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. பட் ஆம்பியர் எர்த்லயுமே ஆம்பியர் போகும் சார். ஆம்பியர். அப்ப எர்த்துக்கு போகும்போது இப்ப நம்ம கனெக்ட் பண்ணும்போது
பேஸ்ல இருந்து கிரவுண்டுக்கு போகும்போது நம்ம மீட்டர் ஓடுமா சார்? மீட்ரு ஓடும் சார், ஓடும். மீட்டரை பொறுத்தவரையிலும் என்னென்னா ஃபேஸில் கரண்ட் எடுத்தாலும் மீட்ரு ஓடுங்க, நியூட்ரலில் கரண்ட் எடுத்தாலும் ஓடும் சார். அப்போ ரிட்டர்ன் போகாதுல்ல சார்? நியூட்ரல் ரிட்டர்ன் போகல இல்லை சார்? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். ரிட்டர்ன் வந்து கம்பத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிற மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வழியாக மேக்னெட் உருவானா போதும். இப்போது அது எந்த இடத்துக்கு, அதாவது நியூட்ரலில் போய் முடியுதோ அல்லது எர்த்தில் போய் முடியுதோ அது வழியாக போணுச்சுனாவே அங்கே ஒரு காந்தம் உருவாகும். காந்தம் உருவானுச்சுனாவே அந்த காந்தத்தோட அளவை கணக்கு போட்டு எவ்வளோ ஆம்பியர் போயிருக்குன்னு அது முடிவு எடுத்துக்கும் சார். ஹால் சென்சார், ஹால் எஃபெக்ட் சென்சார். அப்ப எர்த்துல கட் ஆயிருச்சுன்னா இப்ப நியூட்ரல் இப்ப வந்து நம்மளுக்கு பாடி ஷாக் அடிக்குதுல்ல சார்? ஆமாங்க. இப்ப வந்து எப்படின்னா எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தவங்க என்ன மீட்டர்ல வந்து நியூட்ரல் கட் ஆயிருச்சுன்னா இங்க எர்த்த எடுத்திருக்காங்க. சரிங்க சார். எர்த்த எடுத்தோன்னா இது இப்படி பண்ணக்கூடாது, எர்த்து போடக்கூடாது அப்படின்னு, இது வந்து ஃபைனு, நீங்க கரண்ட் திருடுறீங்க அப்படின்னு ஃபைன் சொல்லியிருக்காங்களாம். நான் கேட்டதுக்கு அப்படி பண்ணக்கூடாது, நீங்க எர்த்லயும் நியூட்ரலையும் லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது ஏன்னா கரண்ட் வந்து நீங்க பேச மட்டும் எடுத்தீங்க, நியூட்ரல் வரல, நியூட்ரல் வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும், அப்பதான் மீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இல்லை சார், நான் வந்து எங்கள் வீட்டில் மீட்டரை வந்துட்டு இந்த மாதிரி எப்போவாது ஏதாவது புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா உடனே அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணேன்னாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற மீட்டரை நான் வந்து நியூட்ரலில் இல்லாமல் எர்த்தை மட்டும் போட்டு செக் பண்ணும்போது என்ன காமிக்குதுன்னா அதுலேயே எர்த்து சிம்பிள் காமிக்குது சார். நியூட்ரலில் கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் எர்த்தில் நான் எடுத்துக்கும் போது மீட்டர்லேயே ஒரு சின்னதாக ஐக்கான் கொடுத்துருக்கான். அது என்னவா காமிக்குதுன்னா நியூட்ரல் ப்ராப்ளம்ங்கிறதையும் அந்த மீட்டர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்தக்கூடாது, இது தப்பு, நீங்கள் நியூட்ரலை தான் பயன்படுத்தணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பிரச்சனையே கிடையாதுங்க. கஸ்டமர் வந்து சேஃப்டிக்காக வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. இதே வந்து நியூட்ரல் ஒழுங்காக வரலங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா? இப்போ இபி சப்ளை வந்து 1990க்கு முன்னாடி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை மட்டும்தான் கொடுத்தாங்க. என்னுடைய விவரம், நான் 89ல் தான் பிறந்தேன் சார். பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 95, 96 எனக்கு விவரம் தெரிகிற வரலும் எங்கள் வீட்டில் தனியாக ஒரு கம்பியே இருந்துச்சு நியூட்ரலுக்கு. வெறும் ஒரு ஒயர் தான் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போது அந்த மாதிரி இபியிலேருந்து ஒரு ஒயர் கொடுத்து நியூட்ரல் இங்கேருந்து எடுத்திருந்தாங்க சார், எர்த்தை இப்படி பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலும் இபியிலேருந்தே கொடுத்துட்றாங்க. அதான் இப்போனா கடந்த 25 வருஷமாக ஃபேஸும் இபிக்காரங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நியூட்ரலும் இபிக்காரங்க இபி லைன்லேருந்து 2 ஒயர் வீட்டுக்கு வருங்க. அப்படி வரும் பொழுது நியூட்ரல் ஒழுங்காக வேலை செய்யாமல் போய் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம எர்த்தை பயன்படுத்துகிறோம். இப்போ நியூட்ரல் வேலை செய்யாமல் நீங்கள் எர்த்தை பயன்படுத்திட்டுருக்கீங்க, இது தப்பு. அப்படின்னா இவங்க தான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை அனுப்பிச்சு, அதாவது ஒயர்மேன் ஃபோர்மேனை அனுப்பிச்சு கம்பத்தில் வந்து நியூட்ரலை சரி பண்ணணுங்க. இது வந்து ஃபால்ட்டு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு. இது யார் சைடு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இபி டவரில் நடக்கிறது. இது கன்சியூமர் கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கன்சியூமர் வந்து வாலண்டியராக நியூட்ரலை எடுத்துட்டு எர்த்தை கொடுத்துருந்தா அது மிஸ்டேக்குங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு லைன் வருதுங்க, லைன் வரும்போது மீட்டரில் வந்து அவங்க மீட்டரோட கனெக்ஷன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வயலன்ஸ் சார். மீட்டரை வந்து அந்த சீல் அவங்க கழட்டவே இல்லைங்க அப்படின்னா அது வந்து எந்த பிரச்சனையும் கன்சியூமர் சைடில் கிடையாது. அவங்க வந்து ஓரலாக சொல்லலாமே தவிர ஃபைன் போட்டுருவோன்னு சொல்லலாமே தவிர அவங்க அடுத்து அவங்க ஏஇ ஏடின்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஆஃபீஸுக்கு போய் இது எந்த விதத்தில் சார் தப்பு, என்னுடைய வீட்டில் கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இல்லை வாஷிங் மிஷின்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க, இப்போது அது தொட்டோம்னா எனக்கு விறுவிறுன்னு ஷாக் அடிக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு நியூட்ரல் போட சொல்லி பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது இபி கனெக்ஷன் கொடுக்கும் போது எர்த்திங் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி தான் ஏஇ வந்து லைன் கொடுக்குறாங்க புது கனெக்ஷன் எடுக்கும்போது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து எர்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்கிறது தான் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கணுங்க. இதுல விஷயம் என்னன்னா வலுக்கட்டாயமா, அதாவது நியூட்ரல் கம்பத்துல இருந்து வந்து அவங்க நியூட்ரலை பயன்படுத்தாம அதை ரிமூவ் பண்ணியிருந்து அந்த இடத்துல எர்த்தை இவங்க வாலண்டியரா கொடுத்துருந்தாங்கன்னா அது வயலன்ஸ் சார். ஓகே சார். அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டில் செக் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவுட் சைடில் வருதுல்ல சார், இன்கமிங்ல அவுட் சைடு வீட்டில் பொதுவாக கிராம சைட்ல எல்லாம் சீலெல்லாம் இருக்காது சார். ஓகேங்க, ஓகே. அவுட் சைட்ல வந்து எர்த்த கொடுத்துட்டாங்க, அவுட் சைடு நியூட்ரல் இல்ல. புரிஞ்சுது, ஒரு வயரை எடுத்து கரெக்டுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்குன்னா அதே விஷயத்த அவுட் சைடு வர நியூட்ரல்ல இருந்து மறுபடியும் அந்த வேற ஏதாவது லைன் போகுதுல அந்த இடத்துல ஒரு டேப் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம்.
அவங்களோட இது என்னன்னா நியூட்ரல்ல இருந்து எடுக்க, அதாவது சரி அந்த மீட்டர்ல இருந்து ஏதாவது டேப் பண்றாங்கங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கும். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது அங்க ரீடிங் எடுக்க வர்றவங்க வந்து டெக்னிக்கல் ஆளுங்க மேக்ஸிமம் கிடையாது. அவங்க வந்து அக்கௌண்டன்ட் முடிச்சவங்க, இந்த அசஸர்னு சொல்லுவாங்க ரீடிங் எடுக்க வர்றவங்க. அவங்க கிட்ட என்ன தகவல் சொல்லியிருப்பாங்க, இந்த மீட்டர்ல யாராவது டேம்பர் பண்ணியிருந்தா ஏதாவது ஒயர் கேர் கொடுத்துருந்தாங்கன்னு நீங்க உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது புரிதல் இல்லாம அப்படி பண்ணியிருப்பாங்க சார். அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக ஃபோர்மேன் ஒயர்மேன் வரப்போ வந்து பார்க்கும்போது ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மீட்டரில் கொடுத்தது தப்பு, மீட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீட்டர் வரையிலும் கவர்மெண்ட் இது சார். மீட்டர்லேருந்து ஒயர் வெளியில் வரவரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு அடுத்து என்ன இதுங்க சார், நியூட்ரலையும் எர்த்தையும் நாம இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்றப்போ ஒரு வேளை தெரியாம எர்த்து கட் ஆகி போச்சுன்னா பாடி எர்த் ஆயிராது? எர்த்து கட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும் சார். நியூட்ரலும் எர்த்தும் ரெண்டும் கட் ஆனதான் இது நடக்கும். இது ரேர் கேஸுங்க. 99.9% இதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சார். ஏன்னா எர்த்து ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மொத்த கம்பி கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது ஒரு ட்ராபேக். உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப நெக்லிஜென்சி, ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து இப்படி கொடுத்துருக்கும் போது முதல்ல கம்பத்துலேருந்து வர்ற நியூட்ரல் கட்டாக இருந்திருக்கணும். அந்த கட்டான நியூட்ரல் கஸ்டமருக்கு தெரியாமல் இருந்திருக்கணும், யூசருக்கு தெரியாமல் இருந்திருக்கணும். நியூட்ரல் நம்ம வீட்டுக்கு வரலனே அவன் தெரியாமல் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்திருக்கணும். எர்த்தில் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். அதை தாண்டி இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த எர்த்தும் கட்டாக இருந்திருக்கணும். அப்படி கட்டாக இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்துட்டு ஃபுல்லுமே சப்ளை வர ஆரம்பிச்சிடும் சார். ஹலோ சார். சார் சொல்லுங்கள் சார். பாபு சார். சார் இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்போ என்னன்னா ஒரு இதுல வந்து கம்ப்ளைண்ட் ஒண்ணு போனோம் சார். சரிங்க சார். அவங்களுக்கு வந்து நியூட்ரல் கட் ஆயிடுச்சுங்க சார். ஓகேங்க. கட் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் எடுத்து வந்து 1 ஸ்கொயர்ல கொடுத்துட்டாங்க. அதுவும் ரிட்டர்ன் ஆயிட்டு இந்த மொத்தலோட ரிட்டர்ன் போயிட்டு கட் ஆயிடுச்சு சார். அதுவும் கட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா அப்படியே பாடி ஆகுதுங்க. அப்படியே ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி உள்ள போனுச்சோ அதே மாதிரி இது எக்யூப்மெண்ட் ஃபுல்லா வந்துரும் சார். ஏன்னா இப்போ அது நியூட்ரல் லிங்க் ஆயிருக்கு இல்லீங்களா? ஆமா சார். அது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் சார், நீங்க 1 ஸ்கொயர் அவங்க என்ன பண்ண 2.5 இருக்கு, 1 ஸ்கொயர் ஒயர் வந்து கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க சார். 1 ஸ்கொயர்ங்கிறது சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்றதுங்க. அதை தவிர நீங்க பவர் லோடு 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? மினிமம் 2.5 போடணும் சார். ஆமா சார். அவங்க அப்படி போயிட்டு அப்புறம் அது கம்ப்ளைண்ட் பார்த்து இது மாதிரி போடாதீங்க, இது மாதிரி போனா கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனை வரும். அவங்களுக்கு டிவி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு சார். டிவி எரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் மோட்டர் ஏதோ ஒண்ணு ப்ராப்ளம் பண்ணுச்சுங்க. நீங்க இது போட்டதுனால 1 ஸ்கொயர் போட்டதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சார். அது நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் சார். ஆனா நம்ம கிரவுண்டு கூட நல்ல ஹெவி ஒயரை போட்டு குத்துனா பிரச்சனை இருக்கு. ஈக்குவலா எடுத்து போயிடும் சார். 2.5 போட்டோம்னா 2.5 எடுத்து போயிடும். 4 ஸ்கொயர் போட்டோம்னா 4 ஸ்கொயர் எடுத்து போயிடும் சார். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, 4 ஸ்கொயர் போட்டு 1 ஸ்கொயர் எடுத்து போயிடுறாங்க சார். கிரவுண்ட் தானே அப்படின்னு சொல்லி எடுத்து போயிடுறாங்க சார். நிறைய பேருக்கு அது எதனாலன்னு தெரியல. நிறைய இடத்துல ஒயரிங் பார்த்துருக்கேங்க. அவங்க கிரவுண்டு தானே அப்படின்ட்டு கிரவுண்டுக்கு தான் மெலிஸ் ஒயர், அந்த பச்சை கலர் ஒயர் 1 ஸ்கொயர் எழுதி விட்டு இருக்காங்க. பட் கிரவுண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்குமே அது பயன்படாது. ட்ரபிள் வர்ற அன்னைக்கு தான் அது யூஸ் ஆகும். அன்னைக்கு சேஃப்டிக்காக போட்டது சேஃப்டி அன்னைக்கு யூஸ் ஆகலாம். அது போட்டு என்ன பிரயோஜனங்க? கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் அங்கதான் சார் யோசிக்கிறாங்களே, கிரவுண்ட் தானேப்பா இதுக்கு 1 ஸ்கொயரே போட்டுருங்க அப்படி. ஐயோ அது மாதிரி போடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வீட்டுக்கு அப்படிதாங்க சார் பண்ணி விட்டுங்க. கண்டிப்பா சார். இவரு ஸ்ரீனி சார் போடுங்க. ஆமா சார், ஆமா சார், கரெக்ட் தான் சார். அதுதான் சார் நான் சொன்னேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்க்குறேன் சார். இது என்னால் இது ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்காது. இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறது விரும்புகிறாங்க இல்லைங்களா நம்ம மக்கள். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எர்த் ஒயர் கொடுக்குறாங்க பாருங்கள் சார். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க சார். எர்த் ஒயரை ஒரு எர்த்து கம்பி இப்படி அடிச்சிடுறாங்க சார் கீழே. அதுக்கப்புறம் அந்த ஒயரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த க்ரீன் கலர் நம்ம வந்துட்டு அந்த இது எர்த்துக்குன்னே தனியாக கம்பி வருது பாருங்கள் ஸ்ட்ரே, அதை இப்படி கொஞ்சம் அங்கே சுருள் மாதிரி நல்லா சுற்றி கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்கி அப்புறமா அங்கேருந்து அப்படியே லைன் எடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சுத்துக்களையும் நீளத்தையும் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதாவது எர்த்தனுடைய வேல்யூ குறையறதுக்கான இதெல்லாம் வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சுவரோட இப்படி ஓட்டி கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஒயரை கொஞ்சம் அப்படியே சுற்றி வர மாதிரி சுற்றி வர்றாங்களா. அது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக அது சரியான முறை இல்லைங்க. ஆமா சார், ஆமா சார். ஏன்னா ஒயரை எந்த அளவுக்கு நீங்க அதிக நீளமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் இல்லைங்களா? ஆமா சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம கப்பல்ல எல்லாம் வந்து ஜெனரேட்டர்ல தான் சார் எடுப்பாங்க. அங்க எப்படி சார் கிரவுண்ட் பண்ணுவாங்க?
அங்கே கிரவுண்டுக்கு தேவையில்லையே சார். ஜெனரேட்டர்லேருந்து டேரெக்டாக லோடில் கொடுத்துருப்பாங்க. அதிலே எழுதியிருப்பாங்க எதில் ஃபேஸ் வருதுங்கிறது எழுதியிருப்பாங்க சார், எதில் நியூட்ரல் வருதுங்கிறது எழுதியிருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே ஃபேஸ் நியூட்ரலில் கொடுத்தா போதுங்க. உதாரணமாக இப்போ நான் ஒரு இதுக்கு போகிறேங்க, ஜூஸ் கடைக்கு, கரண்ட்டில் மிக்ஸி ஓடிட்டுருக்கும். கரண்ட் போனோன்னு பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி விட்டு இந்த ஃபேஸ் நியூட்ரலை ஜாயின் பண்ணி விடுவாங்க. இல்லைனா ஒரு சேஞ்சர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஜெனரேட்டர் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரேட்டர்லேருந்து எதுவும் வந்து நமக்கு ஒயர் எதுவும் டச் ஆகி ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 பின் மாதிரி டாப் கொடுத்து அந்த எர்த்தை வந்து எர்த்து கூட பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல இருக்கிற நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, தேவையில்லை சார். இப்போ நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட் பார்த்தோம் சார். இப்போ ஜென்ரேட்டர்ல வந்து அவங்க தனியா கிரவுண்ட் போட்டு பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல பார்த்தோம் சார். அவங்க நம்ம ஜென்ரேட்டர்ல போட்டு தனியா எடுத்து போயிட்டு ஒரு கிரவுண்ட் பண்ணி அவங்க ஒரு ஜென்ரேட்டருக்கு ஒரு எர்த்திங் போட்டிருக்காங்க சார். சார் அதெல்லாம் சேஃப்டிக்கு, அது கம்பல்சரி. இப்போ ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா எர்த்திங் கம்பல்சரி. ஏன்னா ஜெனரேட்டரில் ஹையர் கேவி வரும் சார். ஏதாவது ஒரு காரணமாக இப்போ ஜென்ரேட்டருக்குள்ளே எலி போகும், இல்லை வேறு ஏதாவது ரீசனு, மழை இதில் ஏஜிங் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, இல்லை ஃபயர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளே இருக்கிற இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அந்த பாடி முழுக்க ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும் சார். அதனால் அந்த மெட்டல் பாடி ஷாக் அடிக்கக்கூடாதுன்னு அவங்க இன்ஸ்டால் எரெக்ஷன் பண்ணும் போதே கண்டிப்பாக பக்கா கிரவுண்ட் பண்ணி தான் ஆனே பண்ணுவாங்க. இன்னும் சொல்லுங்கள் சார். அதே மாதிரி கப்பல் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஏன்னா அது அவுட்டோரு கம்ப்ளைண்ட் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டமில் கொண்டு வந்து எர்த்திங் ப்ராப்பராக இருந்தால் தான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே அவன் எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான் சார். இப்போ வரதில்ல எல்லாமே ஹையர் எண்ட்லலாம். ஓகே சார். எனக்கு அதான் ரொம்ப நாள் டவுட் சார். இது என்ன, இது கரெக்டாக தெரியல. இது எப்படி இங்க மட்டும் நம்ம கிரவுண்ட் கொடுத்துறோம், ஒருவேளை பாடியில அந்த கப்பல்ல ஃபுல்லா ஜிஐ வருது இல்லையா, அதனால அந்த பாடியில கொடுத்துட்டு சால்ட் வாட்டர் தானே அதுல கனெக்ட் ஆகுதா, அது கனெக்ட் ஆகுதான்னு ரொம்ப நாள் டவுட் சார் எனக்கு. இல்ல சார், இது சேஃப்டிக்காகவே. ஏன்னா அவுட்டோர்ல இருக்கு, யார் வேணாலும் சும்மா இப்ப பேங்க்னா எழுதுறதுக்காக அது மேல வச்சு எழுதுவாங்க, நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க, தொடுவாங்க. சாதாரணமா கான்டாக்ட் ரொம்ப அதிகம். இப்போ ஒரு ஒயரை தொடரோம்னா நமக்கு விரல் வந்து ஒயர்ல ஒரு பகுதியில தான் போய் படும். இதுவே அது வந்து ரொம்ப பெருசு. போன வேகத்தில் நான் கையை தூக்கி அது மேல சாயலான்னு சாஞ்சேன்னு வச்சுக்கோங்க, ஷாக் அடிச்சிச்சுன்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியாது, ஏரியா அது அதிகம். அதனால சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் மொபைல் சார்ஜர் ரிப்பேர் ஆனா அதை வந்து நம்மளால பண்ண முடியுமா? அது ஃபால்ட் கண்டுபிடிச்சி, இல்லை அது கஷ்டமா? சார் அதுக்கு செலவிடுற நேரமும் மொபைலினுடைய சார்ஜருடைய காசும் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா செலவிடுற நேரம் தான் வந்து முக்கியமானதுங்க. இருந்தாலும் எனக்கு டைம் இருக்குது சார், சும்மா ஒரு ஹாபியாக செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும் சார். எஸ்எம்டியாக இல்லாமல் இருந்ததுன்னா, எஸ்எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்ஸை தேடி கடைகளில் கிடச்சி ஈக்குவலண்ட் வாங்கி போடுறதுங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ பிராண்டடில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியோட வருங்க, நான் பிராண்டடில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இல்லாமல் சும்மா 4 தான் போட்டிருப்பான். பிரைமரியில் ஒரு டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டரு, இந்த சுவிட்சிங், அது இதுன்னு ஒரு 4 காம்பனண்ட் தான் போட்டிருப்பாங்க. அது போயிடுச்சுன்னா வேறு காம்பனண்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும் சார். அதுக்கு உள்ளே இருக்கிற இண்டக்டர் மேக்ஸிமம் பர்ன் ஆகிறதில்ல, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகம் பர்ன் ஆகிறது இல்லை, அந்த சிப்பு தான் ஃபெயிலியர் ஆகுதுங்க. நான் ஈவன் அந்த இது சாம்சங்னுடைய சார்ஜரை கூட உள்ளே உடச்சி பார்த்தேங்க. அதுக்கான அந்த பவர் ஐசி வருது இல்லைங்களா, அந்த ப்ரைமரி சுவிட்சிங் அந்த ஐசி அதுதான் வெடிச்சிருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நம்பர்லாம் வாங்கி தேடி கண்டுபிடிச்சி அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி அதே வேலை ஃபங்க்ஷன் திரும்ப நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. கரெக்டாக எக்ஸாக்ட் காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக நடக்குங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பாசிபிள் இல்லாத விஷயம் சார் நடைமுறைக்கு. நிறைய அந்த பிரைமரியில வந்து மாடியூல்ஸ் நிறைய இருக்குங்க சார். மாடியூல்ஸ் வந்து மாடியூல்ஸ் அதே சேம் காம்பனன்ட் இல்லாம மாடியூல் யூஸ் பண்ணி கூட அந்த பவர் சப்ளை ரெடி பண்ணலாம் சார். சார் ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க சார். அதாவது ப்ரைமரியவே வந்து தனியாக ஒரு என்ன சொல்கிறதுங்க அடிஷ்னல் மாடுலாக சுவிட்சிங் செக்ஷன் மட்டும் தனியாக அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அதே அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். பட் அது கணக்கு போடும் போது எல்லாம் சரியாக இருக்குங்கிறத ஒரு சஜஷனாக கொடுத்தேன் சார். அதுக்கு உயிர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்துட முடியும் ஒரு டெக்னீஷியனால். பட் இது ஒரு நார்மலான ஆளுங்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும்னு சொல்ல வரேன் சார், அவ்வளோதாங்க. இல்லை இப்போ 100 200 சார்ஜ் இருந்தால் ஓகேங்க சார். ஆனால் இப்போ ஒரு ஹையர் ஆம்ப் வாட்டேஜ் வந்து 50 ஆம்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க சார் வாட்டேஜ், அதுக்குலாம் 2000 அந்த மாதிரி வருதுங்க சார் சார்ஜர் காஸ்ட். அதனால அதுதான் சார் சொல்கிறேன், நம்ம அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்தேன். பிரித்து பார்த்து அது கிடைச்சதுன்னா ஓகேங்க. அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்கிற மாதிரி அதுக்கு தனியாக போர்டு வருதுங்க சார், ப்ரைமரி சுவிட்சிங் போர்டு மட்டும். அதிலே இன்பில்ட்டாக வந்து சுவிட்சிங் ஐசியும் சுவிட்சிங் டிரான்சிஸ்டரும் வந்து அது கூட மேட்ச் பண்ண முடியும். அதை ஒரு வேலையை எடுத்து செய்யறவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க செய்ய முடியுங்க. ஓகே ஏன்னா இப்போ தனியா இப்போ சார் அதுக்கு தனியா கிடைக்கக்கூடிய லோக்கல் மாடியூல்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகாதுங்க. என்னன்னா அது வந்து குறிப்பிட்ட ஆம்பியரை மட்டும்தான் அது டெலிவரி பண்ண முடியும், இல்லைன்னா அது சடவுன் பொசிஷனுக்கு போயிடும்.
அதனால இவரு சொல்ற மாதிரி 10 ஆம்பியர் 15 ஆம்பியருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா தான் சார் பண்ண முடியும். சரி இல்லை சார், அவர் சொன்னதை நான் கண்டிப்பாக கரெக்டாக கவனிச்சிருந்தேன். எதனால் இந்த சஜஷனை கொடுத்தேன் அப்படின்னா, அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் செகண்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வாட்ஸ் 50 வாட்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ 60 வாட்ஸ் 50 வாட்ஸ்னா அந்த எஸ்எம்பிஎஸ்னுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 50 வாட்ஸ் 60 வாட்ஸ் தான் சார். நம்மளுடைய அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் போட்டு வருது இல்லைங்களா, அது அட்லீஸ்ட் 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேங்க. ஸோ அதனால் அது வரையிலும் அது மேட்ச் பண்ண முடியும். ப்ரைமரி கரண்ட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா தானே நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்ணாமல் போய்டும்ல சார், அது ஒரு விஷயம். தவிர இதனுடைய வோல்டேஜ் அந்த 5 வோல்ட் அந்த ஃபீட்பேக்லாம் கரெக்டாக இவங்க மேட்ச் பண்ணி டியூன் பண்ணணும் சார். நீங்கள் ஏற்கனவே ஒரு சஜஷன் அந்த டிராயிங் எங்கே ரெசிஸ்டர்லாம் மாற்றணும்னு கொடுத்துருந்தீங்க. 5 வோல்ட்டாக யூஸ் பண்ணணும்னா 12 வோல்ட்டாக யூஸ் பண்ணால் எங்கே அந்த டிவைடர் மாற்றணுன்ட்டு அதை கரெக்டாக பண்ணலாம். அதுதான் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இப்போ ஆன்சிக் சார் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க சார். அந்த ஃபீல்டில் இருக்கவங்களோட ஒரு நாள் ஒர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 இருக்கும் சார். அந்த சார்ஜினுடைய விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அல்லது அதிகபட்சம் 2000 ரூபாயா இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்காது. இதுவே இப்போது ஸ்ரீனி சாரோ வேறு மற்றவங்களோ அந்த ப்ரொஃபஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க அதை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக காம்பனன்ட் கிடைக்காது. எல்லாமே கிடைச்சால எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம். நேற்று ஒருத்தர் சொன்னார், சாரி சார் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு, நேற்று நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தர் வந்தாருங்க ஆஃபீஸ்க்கு. வந்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு 7th படிக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஒர்க் ஆகலை, நாளைக்கு வந்து புதிய தலைமுறை இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அதாவது அந்த காம்படிஷனு. நான் மதியானமே கடையில் ஒரு ஷாப்பில் பார்த்தேங்க. அவர் கேமரா தேடிட்டு இருந்தார். இந்த மாடல் கேமரா கிடைக்குமா, இது மொபைல் ஷாப்பில் கிடைக்குமா அப்படின்ட்டு. விஷயம் என்னென்னா அந்த போர்டுக்கு வர்ற கேமரா மட்டும்தான் அதுக்கு மேட்ச் ஆகும். எந்த கேமராவும் அதுக்கு வேறு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய அதனுடைய மொத்த அடக்க விலை பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்ங்க. 500 ரூபா கொடுத்துருந்தாருன்னா நேற்றே அதை பண்ணி கொடுத்துருந்துருப்போம். அவர் நேற்று சாயங்காலம் வரல எல்லாமே சர்ச் பண்ணிட்டு 7:30க்கு வந்தாருங்க. நான் ஆஃபீஸில் இல்லை சார், பசங்க தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க, நான் இல்லைங்க எனக்கு 9 o'clock கிளாஸ் இருக்குது, நான் வர முடியாது, எவ்வளோ எமர்ஜென்சிலாம் எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, நீங்கள் காலையில் earlier 6 மணிக்கு வாங்க, என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், உறுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் சார். அப்புறம் அவருமே காலையில் வந்திருந்தார், நைட்டு கிளம்பிட்டார், காலையில் வந்திருந்தார். காலையில் வந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. லேட் நைட் இல்லையா, நான் ஃபோன் பார்க்கல சார். அப்புறம் இது ரிட்டன் போயிட்டாருங்க. திரும்ப 7 மணிக்கு கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தாங்க வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாதுங்க, நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம் அப்படி. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் சொன்னேனேங்க நேற்று கிளாஸ் இருக்குன்னு, அதுவும் இல்லாமல் லேட் நைட் அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன் சார், அதனால் சரி எனிவே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் இப்போ கூட பார்த்து தரேன், 7 o'clock ஆகுது எடுத்துகிட்டு. இல்லை சார் என் பையன் 8:30க்கு ஸ்கூல் போகணும். சரிங்க, அந்த எங்கே காம்படிஷன் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லுங்கள் சார், வாய்ப்பு இருந்தால் நான் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றேன், ஏன்னா நான் அமௌண்ட்காக பண்ணல, நான் போயிட்டு வரதே என் வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இருங்க நான் எங்கே போகணுன்னா ஒரு லொக்கேஷன் அப்படின்னு லொக்கேஷன் சொன்னார். அது நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தான். சரி சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நானே ரெடி பண்ணி பையனுக்கு, ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு. எல்லாம் ஓகேன்ட்டு சரி இருங்க சார் அவங்க மேடம்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்னாரு. திரும்ப ஒரு கூப்பிடல, மறுபடியும் கால் பண்ணி எடுக்கல. அது வேறு விஷயம் சார். எதுக்காக இதை ஸ்பெசிஃபை பண்ண வரேன்னா எனக்கு காலையில் ரொம்ப கில்ட்டியாக ஃபீலிங் ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இருந்தும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவர் இன்னும் அதாவது நான் மிஸ்டேக் பண்ண மாதிரி அவர் அப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. நான் என்னையே அதில் தப்பு பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் தான் கொடுக்குறேன்னு. தூங்கினது ஒரு தப்பு தான், காலையில் கமிட்மெண்ட் கொடுக்குதுன்னு நினச்சேன் சார். ஒரு விஷயம் இதில் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, நேற்று மதியானத்தில் இருந்துங்கிறது என் கண்ணில் பட்டது. அவர் காலையிலேருந்து தேடி இருப்பார் போல் அவர் வேலையை விட்டு. இதை சரியான ஆள்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம், அல்லது சரியான ஆள் எங்கே இருக்காங்கிறத முதல்ல என்கொயரி பண்ணியிருக்கலாம். காலையிலேருந்து அவரே வேறு கேமராலாம் வாங்கிலாம் ட்ரை பண்ணியிருப்பார் போல். எல்லாம் முடிச்சுட்டு அவுட்புட்டும் கிடைச்சா வேலையும் நடக்கலை. நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் அவர் ட்ரை பண்ணி நடக்கலை. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஸ்ரீனி சாருக்கு நான் இதை சொல்ல வந்தேன் சார். நம்ம இந்த டிவியோ இல்லை மற்ற சென்சிட்டிவான விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலான்னு ஸ்டெப் எடுக்கும் போது போதுமான நாலேஜ் அந்த இடத்துல இல்லாததுனால ஏதாவது சின்ன தப்பு பண்ணிடுவோம். அது என்ன பண்ணுன்னா அடுத்த காம்பனண்ட்டை போய் ஃபெயிலியர் பண்ணிடும். உதாரணமாக இப்போ எஸ்எம்பிஎஸ்சில் தான் கம்ப்ளைண்ட்டு நம்ம இந்த கிளாஸ் நீங்கள் எடுக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டிவியை சர்வீஸ் பண்ணுறீங்க, எஸ்எம்பிஎஸ்சில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்க, அது சரியான அவுட்புட் வோல்டேஜை காமிக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது ப்ராசஸர் அந்த போர்டை போய் ஃபெயிலியர் பண்ணி விட்ரும், மதர் போர்டை. ஒன்ஸ் மதர் போர்ட் டெட்டுனா கிட்டத்தட்ட டிவியில் பாதி வேலை நீங்கள் செய்கிற மாதிரிங்க. அதாவது டிவி 10,000னா சாருக்கு அது தெரியும், 2000 3000 4000 அந்த போர்டோட காஸ்ட்டே வந்துடும். அதனால தான் அந்த சஜஷன் கொடுக்குறேங்க. சரியான நாலேஜ் இருக்கும் போது ரீஒர்க் பண்ண முடியும். சரியான நாலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே சார். புரியுது. ஓகே சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். சரியான நாலேஜ் இல்லாம சரியான எது நம்ம தேர்ந்தெடுக்கணும், இதை செஞ்சா சரியா வருமா, அதுவும் இல்லாம செல்ஃபா வந்து சில லோடு எல்லாம் கொடுத்து செக் பண்ணாம நம்ம மெயின் லோடுக்கு கொடுத்தோம்னா அது மதர் போர்டா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் அது ப்ராப்ளம் ஆயிடும் சார். அதனால பெரிய லாசஸ் வரும்.
ஒரு சின்ன சின்ன தவறு பெரிய லாசஸ் பண்ணி விடும். இப்போ சார் அது உங்கள் அனுபவத்தில் நிறைய நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்குங்க. அதனால தான் நான் இவ்வளோ இதாக, ஏன்னா இது நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்க கான்வர்சேஷனாக இருக்கலாம் சார். ஆனால் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பீப்புள், அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அனுபவமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இதை விளக்கமாகவே சொன்னேன் சார். ஏன்னா ஹான்சிக் சாரை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி சாருக்கு தெரியும், ஸ்ரீனி சார் 1 வருஷம் 2 வருஷமாக நம்ம பேசுகிறோம், நம்ம 3 பேத்துக்குள்ளே இருக்க விஷயங்கிறத தவிர்த்து மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும் சார். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் இதுதான் சொன்னேன், போதுமான நாலேஜ் இல்லைங்கும் போது அந்த சம்மந்தப்பட்டவங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணுறது தான் நல்லதுங்க. ஏன்னா அது நம்ம எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும், இல்லை கஸ்டமர் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் சார். இது நிறைய இடத்துல நடக்குதுங்க சார். சொல்லப்போனால் அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்த சர்வீஸ் சென்டர்லேயே நடக்குதுங்க. இப்போது எம்ஐ டிவி, இந்த டிவி வியூ டிவிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. அங்கே யாராவது ரிலேஷன் வந்து தெரியாமல் அங்கே போய் டிவி சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ஏதாவது சப்போர்ட்டு கூப்பிட்டு போவாங்க, நாங்கள் பார்ப்போங்க. அங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்கு பேசிக்கே தெரியாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேண்டமாக அந்த போர்டு கழட்டி இதில் போடுறது, இதை கழட்டி அதில் போடுறது, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, இவங்க டிவி சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும், அதை வந்து அவங்க ராங்காக ட்ரை பண்ணும்போது ஹோலாக டெட்டுக்கு போயிடும், அது செட்டே டெட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறதுனால அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷோர் ஷோர் சார். ஒரு டவுட் சார். எஸ் சார். சார் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல சார், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் வந்து நம்ம நியூட்ரலையும் எர்த்தையும் லிங்க் பண்ணலாமா சார்? டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நியூட்ரலையும் எர்த்தையும் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்பாங்க சார். இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பத்து, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னா அதுலேருந்து நியூட்ரல் லைனை எடுத்துகிட்டு போய் லோடுக்கும் 2 பக்கமும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்துருப்பாங்க லைனு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எடுத்துருப்பாங்க சார். அது இருக்கிற ஏரியாவை பொறுத்தது மொத்தமாக 4 கம்பி போகுங்க, ஆர்ஒய்பியும் போகும், அதே மொத்தத்தில் தான் நியூட்ரல் ஒயரும் போகும். அதிலே பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து அங்கேயே எர்த்து வந்து கீழே ஒரு இதை ரெடி பண்ணி கம்பியை எடுத்துகிட்டு போய் அதே நியூட்ரலில் டைட்டாக கொடுத்துருப்பாங்க சார். சொல்லப்போனால் 2 எர்த்து கூட கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரே கம்பி தனியாக இருக்குங்க, அதாவது அந்த கம்பத்தை இழுத்து பிடிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கும் தனியாக ஸ்ட்ரேன்னு சொல்லுவோம், இழுத்து பிடிக்கிற அந்த சப்போர்ட், அது தனியாக இருக்கும் சார். அதை தவிர்த்து எர்த்திங்கே தனியாக பண்ணியிருப்பாங்க சார். அந்த கம்பத்தில் அந்த எர்த்தை கொண்டு கொடுத்துருப்பாங்க சார், நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. அப்போ நியூட்ரல் கொடுக்கும்போது அதுல கரண்ட் எர்த்துல கரண்ட் வேஸ்ட் ஆகாதா சார்? லோடே கொடுக்கலையே, எந்த லோடும் கொடுக்கலையே. எந்த லோடும் கொடுக்கலாம், கரண்ட் ஒன்றும் போகாதே சார் நியூட்ரலுக்கு. இல்லை சார், இப்போ ரிட்டர்ன் வருதுல்ல சார் கரண்ட், அது நேராக காயிலுக்கு போகுதுல்ல சார், காயிலுக்கு ஸ்டாருக்கு தானே சார் போகுது? ஆமாங்க, கரெக்டு. அந்த ஸ்டார்ல இருந்து அந்த கரண்ட் வந்து எர்த்துக்கு போயிடாதா சார்? சார் கண்டிப்பாக போகாதுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் அதனுடைய லோயஸ்ட் பார்த்து, அதனுடைய இருப்பிடம் வந்து அதனுடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கனெக்ஷனுக்கு போய் சேர்றது தான். அந்த இடத்துல ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகுது, அதாவது நியூட்ரலில் வந்து வோல்டேஜ் ஏதாவது நியூட்ரலில் 0 வோல்ட் தான் சார் இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் காரணமாக நியூட்ரலில் 3 வோல்ட் 5 வோல்ட் 7 வோல்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் எர்த்து வழியாக போகுங்க. நீங்கள் கேட்குறது, நான் வந்து ஒரு வண்டி ஒரு இடத்துலேருந்து புறப்படுதுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அது போயிட்டு திரும்ப அதே பஸ் ஸ்டாண்டுக்கு தானே சார் வரணும். வேறு ஒரு பக்கம் நம்ம இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அங்கே போயிடுச்சுன்னா எப்படி சார் இது டேலி ஆகும், சர்க்கியூட் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் அது. அது என்ன அப்படின்னா, பேலன்ஸாக இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, நியூட்ரலுக்கு தான் முதல் மதிப்பு கொடுக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறத நான் இப்படி எடுத்துக்கிறேன் சார். நியூட்ரலில் கரண்ட் வருங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருக்கீங்க. அதாவது ஃபேஸில் எப்படி கரண்ட் போகுமோ அதே மாதிரி நியூட்ரல்லையும் கண்டிப்பாக ரிட்டர்ன் கரண்ட் வருங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அது உண்மையும் கூட கரெக்டு. அப்போ நம்ம தொடும்போது ஏன் சார் நியூட்ரலில் கரண்ட் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நியூட்ரலில் கரண்ட் இருக்குது, தொடும்போது ஏன் நம்மளுக்கு ஷாக் அடிக்க மாட்டேங்குது? நம்மளுடைய ரெசிஸ்டரை விட அந்த நியூட்ரலோடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவு, அதனால நம்ம வழியாக போகிறத விட நியூட்ரல் ஈஸி, அது அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்குது சீக்கிரமாக. அதே மாதிரி தான் இந்த எர்த்து ஃபஸ்ட்டாக நியூட்ரல் ஃபஸ்ட்டானா அது நியூட்ரல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், அங்கேருந்து புறப்பட்ட எலக்ட்ரான், ஃபேஸ்லேருந்து புறப்பட்டது. ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் ஆகுங்க. ஒரு கம்பியில் 100 எலக்ட்ரான் இருக்குது, அந்த 100 எலக்ட்ரானும் நம்ம தூண்டி விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டோம், மறுபடியும் அது 100 வந்தால் தானங்க அந்த கம்பியாக இருக்கும். கரெக்ட் தானே சார்? அதனால என்ன ஆகும்னா எர்த்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அது கொடுக்காது. ஓகே சார், ஓகே சார். அப்ப கரண்ட் எர்த்துக்கு போகாது, கண்டிப்பா 100% போகாது, பேலன்ஸா இருக்கிற வரையிலும். ஓகே சார். இன்னொரு டவுட் சார், ஜெனரேட்டர் இருக்கு சார், சாதாரண மோட்டரு, இண்டக்ஷன் மோட்டரு, ஜெனரேட்டர் வந்து இண்டக்ஷன் மோட்டரு எப்படி சார், சாஃப்ட்ல காயில் இருக்குங்களா சார்? ஆமாங்க, ஆமா, சாஃப்ட்ல காயில் இருக்கும். இண்டக்ஷன் மோட்டர்ல ஷாஃப்ட்ல காயில் இருக்காது, இண்டக்ஷன் மோட்டர்ல சாஃப்ட்ல காயில் இருக்காது. ஆமாங்க.
நம்ம ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த இண்டக்ஷன் மோட்டரை சுத்துறோம். கரெக்ட்டுங்க. சுத்துனா அவுட்புட்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா ப்ரொடியூஸ் ஆகாது சார்? 100% ப்ரொடியூஸ் ஆகாது சார் இண்டக்ஷன் மோட்டார்ல. இதுவே வந்து டிசி மோட்டரா இருந்தா ப்ரொடியூஸ் ஆகும். இண்டக்ஷன் மோட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகாதுங்க. உதாரணமா நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க ஃபேனை வந்து அம்மா ஃபேனோ இல்லை வந்துட்டு அந்த போர்ட்டபிள் ஃபேனை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த முன்னாடி இருக்க லீஃபை அந்த முன்னாடி இருக்க அந்த கவரை கழட்டிட்டு கையில் சுற்றி விட்டு பாருங்க, 1 வோல்ட் கூட ஜெனரேட் ஆகாது சார் இண்டக்ஷன் மோட்டார்ல. ஓகே சார். ஜெனரேட்டருக்குன்னா தனியாக மோட்டார் இருக்கு. அது ஜெனரேட்டர்ல இருந்து காயில் இருக்கும், மேலே 2 காயில் இருக்குங்களா சார்? ஆர்மேச்சர்லயும் காயில் இருக்கும் சார், ஃபீல்ட்லயும் காயில் இருக்கும். அதுக்குன்னு தனி காயில் இருக்கும். ஆர்மேச்சர் காயில வந்து அந்த சாஃப்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தானே சார் எடுக்கிறாங்க. அந்த இது போட்டு என்ன சொல்றது, இந்த கருப்பு கலர்ல இருக்கும் சார், அது பேரு ஸ்லிப் ரிங் சொல்றீங்களா சார்? ஆமா சார், ஆமா சார். அதை போட்டு தானே சார் 3 பேஸ் எடுக்கிறாங்க. ஆமாங்க, ஆமா ஸ்லிப் ரிங் போட்டு எடுப்பாங்க சார். அந்த ஸ்லிப் ரிங் போட்டு இங்க உள்ள காயிலுக்கு வந்து சப்ளை கொடுப்பாங்களா சார்? எங்க இருக்கு இல்லங்க, இந்த இங்க ரோட்டார், அதாவது சுத்தாம இருக்கிற பக்கத்துல ஸ்டேட்டார்ல இருக்க காயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டரி வழியா சார்ஜ் போகும் சார். பேட்டரி வழியா கொஞ்சம் காந்தமாகும். அதுக்கப்புறம் தான் இதை தூக்கி கொடுப்பாங்க. அதாவது அவுட்புட்ல வர்றதை தூக்கி கொடுப்பாங்க. அப்படி சார், அதுதான் கொஞ்சம் புரியாம இருந்துச்சு சார். ஜெனரேட்டர்ல அந்த அது கொஞ்சம் புரியாம இருந்துச்சு. எப்படி ஃபீல்டு எப்படி வருது சார்? எப்படி அந்த ஃபீல்டுக்கு முதல்ல டிசி சப்ளை தாங்க கொடுக்கணும். ஃபீல்டுக்கு ஏசி கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா ஃபீல்டில் காந்தம் இருக்க வேண்டியதுக்கு பதிலாக தான் அங்கே ஃபீல்டை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அவுட்புட்டில் 3 ஃபேஸ் சப்ளைவே வந்தாலும் அதை மறுபடியும் ஃபீல்டுக்கு ரெக்டிஃபையர் போட்டு டிசியாக மாற்றி தாங்க கொடுப்பாங்க. அது இனிஷியலாக பேட்டரி வச்சுருப்பாங்க. ஜெனரேட்டரில் 24 வோல்ட் பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வச்சுருப்பாங்க சார். ஜெனரேட்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு கொஞ்சமாக காந்தம் வந்து இந்த பேட்டரி வழியாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அது ஓட ஓட வந்து இந்த அவுட்புட் காயிலில் வோல்டேஜ் வர வர அந்த வோல்டேஜை போய் ஃபீல்டுக்கும் சப்ளைவை கொடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி தேவைப்படாது. சொல்லப்போனால் பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். நம்ம வண்டியில் ஏறுற மாதிரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஓகே சார், ஓகே. ஆயில் ஜெனரேட்டர்ல அதே இது மாதிரி தானே சார் நடக்குது? ஆயில் ஜெனரேட்டர்ல இப்போ ஆன் பண்றோம், ஃபீல்டுல கொஞ்சம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதுவாகவே ரன் ஆகும்போது அதுவாகவே. ஆமா, இதுக்கு பேர் செல்ஃப் எக்ஸைட்டட் ஜெனரேட்டருங்க. இப்போ இதுவே வந்து தனியாக ஃபீல்டுக்கு தனியாகவே எப்போவுமே சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜெனரேட்டர். அது வந்து மார்க்கெட்டில் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார். இங்கே இருக்கு பாருங்களேன், நீங்கள் கேட்டதுக்கான பதில் இங்கே இருக்கு பாருங்க சார். சார் அதாவது ஃபீல்டு வைண்டிங்க்கு தனியாக வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. சும்மா சர்க்யூட் டயக்ராமாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஆர்மேச்சர்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். ஆனால் ஃபீல்டுக்கு தனியாக பேட்டரி டிசி பேட்டரி வச்சு கொடுத்துருக்கான் பாருங்கள். அங்கேயே காமிச்சிருக்கான் டிசி பேட்டரின்ட்டு. நீங்கள் கேட்ட மாதிரி அங்கெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஆர்மேச்சர் எங்கே இருக்குது, ஃபீல்டு எங்கே இருக்குன்னா காமிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி அதாவது ஜெனரேட்டர், டிசியோ ஏசியோ அப்படின்னாலும். இதுவே செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்தே அதுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அதாவது அவுட்புட்டே தூக்கி இன்புட் கொடுத்துருப்பாங்க. இதோ இங்கே இருக்கு பாருங்க. சார் தெரியுதுங்களா? அதாவது அந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு ஏவிஆர்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதை வச்சு அந்த ஃபீல்டுக்கு அதையே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக பேட்டரி சப்போர்ட் தேவையில்லைங்க ஜெனரேட்டருக்கு. இதுக்கு பேர் செல்ஃப் எக்ஸைட்டட் ஜெனரேட்டர். டிசி தானே சார்? சார் இது ஜெனரேட்டர்ல ஏசி தானே சார் வரும்? ஆமாங்க, ரெக்டிஃபையர் டிசி சப்ளை வரும் சார். இப்போ டிசி ஜெனரேட்டர்லையுமே ஏசி தாங்க வரும். அதில் பார்த்தீங்கன்னா காமுடேட்டர்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. காமுடேட்டரை பயன்படுத்தி டிசியை தனியாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இங்கே நான் கூகுள் பண்ணுற பாருங்களேன், வருதா இல்லையான்னு பாருங்களேன். நான் டிசி ஜெனரேட்டர்னு கொடுக்குறேன். டிசியை இந்த மாதிரி சுற்றி ஜென்ரேட்டே பண்ண முடியாது, ஏசி தான் உருவாகும். ஆனால் அதில் வந்து தனியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சு டிசியை பிரித்து எடுத்துக்குவாங்க. இங்கே பாருங்களேன், நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் சார். டிசி ஜெனரேட்டர்னு கொடுத்துருக்கேங்க. ஆனால் என்ன டயக்ராம் வருது சார்? அதே மாதிரி தான் வருதுங்க எல்லா டயக்ராமும். இதுலேயும் வந்து ஆர்மேச்சர் இருக்குது, இதுலேயும் ஃபீல்டு இருக்குது. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா இந்த ஒரு வார்த்தை தாங்க வித்தியாசம். இங்கே ஒரு வார்த்தை புதுசாக இருக்குது பாருங்கள், காமுடேட்டர். காமுடேட்டர்னா என்னன்னா மெக்கானிக்கல் டயோடு. இப்போ எலக்ட்ரிக்கல் டயோடில் நீங்கள் ஏசி கொடுத்தா டிசி வருங்களா? எலக்ட்ரிக்கல் டயோடுனா நம்ம இத்தனை நாள் 3 நாள் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஏசி கொடுத்தா டிசியாக மாற்றுறது டயோடுங்க. அதே வேலையை மெக்கானிக்கலாக செஞ்சால் அதுக்கு பேர் காமுடேட்டர். ஜெனரேட்டரில் ஏசி தாங்க உள்ளே உருவாகும், டிசியே வராது சுற்றுறதுல. ஏசி ஜென்ரேட்டர்லையும் ஏசி தான் வரும், டிசி ஜென்ரேட்டர்லையும் ஏசி தான் உருவாகும். ஆனால் ஏசி ஜென்ரேட்டரில் அப்படியே எடுத்துக்குவோம், டிசி ஜென்ரேட்டரில் உள்ளேயே அதை வந்து டிசி தனியாக பிரித்து எடுத்துக்குவோம்.
அந்த ஏசியிலேருந்து டிசியாக பிரிக்கிற டயோடு மாதிரி வேலை செய்கிற டிவைஸுக்கு பேர் காமுட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவெல்லாம் ஒரு பக்கமாக கனெக்ஷன் எடுத்துக்கும், நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் கனெக்ஷன் எடுத்துக்கும். ஸோ அதனால் இது ஜெனரேட்டர்லேருந்து ஏசி தானே சார் வரும், எப்படி சார் டிசி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தனியாக காமுட்டேட்டர் போட்டு டிசியாக மாற்றிக்குவாங்க சார், அல்லது டயோடு போட்டால் டிசியாக மாறிட்டு போகுது. சிம்பிள் டயோடு. நான் அந்த மாதிரி ஜெனரேட்டர் பார்த்துருக்கேங்க, ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். டிசி டயோடு போட்டிருப்பாங்க. அப்ப ஜெனரேட்டர்ல பெர்மனன்ட் மேக்னெட் இருக்காதாங்க சார்? சார் அதெல்லாம் சின்ன ஜெனரேட்டர்ல தான் சார் பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். ஓ, இது மாதிரி நம்ம பெரிய லெவல்ல பவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் 1 kVயை தாண்டிருச்சு, 1000 வாட்ஸை தாண்டிருச்சுனாவே அங்கே இது கிடையாதுங்க, மேக்னெட் கிடையாதுங்க. பர்மனன்ட் மேக்னெட் இருக்க வேண்டிய இடத்துல பர்மனன்ட் மேக்னெட் மாதிரியே ஃபீல்டு காயில் வேலை செய்யும். நான் இத்தனை நாளா எல்லா ஜெனரேட்டர்லயும் பர்மனன்ட் மேக்னெட் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போ நம்ம பவர் பிளான்ட்ல ஜென்ரேட் பண்றதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபீல்டு காயில் தனியா இருக்கு, ஆர்மேச்சர் காயில் தனியா இருக்கு. ஆர்மேச்சர்ல இருந்து அவுட்புட் எடுப்பாங்க, ஃபீல்டுக்கு தனியா இந்த மாதிரியான சப்ளை கொடுப்பாங்க சார். எல்லா இடத்துலயுமே ஃபீல்டு காயில், ஆர்மேச்சர் காயில். அப்ப அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் பாதி அதுக்கு செல்ஃபா யூஸ் பண்ணிட்டு மீதி தான் கொடுக்குது. தேங்க்யூ ஜூட் சார். அப்படி கிடையாதுங்க, அது ஒரு 10% தான் சார் எடுத்துக்கும், ரொம்ப எடுத்துக்காது சார். 100 வாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுது ஆர்மேச்சர்னா அதில் 10 வாட்ஸ் செல்ஃபாக எடுத்துக்கும். ஓகே ஓகே சார். 11 o'clock ஆச்சுங்க சார். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் சார். மறுபடியும் ஏதாவது டவுட்னா நாளைக்கு பார்த்துடலாம் சார். 11:10 ஆகுது சார். இந்த கிளாஸ் 5ஓட லிங்க் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார். சார் அனுப்பிச்சி விடுறேன் சார். ஒரு சின்ன தகவல் என்னன்னா, இந்த கிளாஸ் பாதி வரலும் நான் ரெக்கார்ட் பண்ணல சார், பாதிக்கு மேலே தான் ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் ரெக்கார்ட் பண்ணதை நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் சார். கிளாஸ் 5ஓட லிங்க் இதோ இங்கே பாருங்கள், அது முன்னாடியே காமிச்சேன், ரெடியாக இருக்குது, நான் அனுப்பிச்சி விட்றேன் சார். கிளாஸ் 5 வரலாம் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுட்டுங்க. கிளாஸ் 6 வரையிலும், கிளாஸ் 6 வரலாம் ரெடியாக இருக்குங்க. இதில் கூட போட்டீங்கன்னா கூட இதில் எடுத்துக்கிறேன் சார். சார் உடனே இதோ ரெடி எனக்கு அப்படின்னா ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. சிலர் எடுத்துக்க இதோ இங்கே பாருங்கள் சார். சார் மற்றவங்க லீவ் ஆகுறவங்க லீவ் ஆகிடுங்க. நான் இப்போ போஸ்ட் பண்ணுறது கிளாஸ் 6ங்க. ஓகே சார். இப்போ உங்களுக்கு வந்திருக்க லிங்க் கிளாஸ் 6. ஓகே சார். காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கோங்க சார். இப்போ கிளாஸ் 5 தான் நான் இப்போ போடுறேங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஆல் சார், தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 11 ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். சார் கிளாஸ் 5 வந்துருது. இதோ ஒரே நிமிஷம் இதோ அனுப்பிச்சிட்டேன், இப்போ பாருங்கள் சார். இதோ எங்கே காணோம் சார். இது கிளாஸ் 5னுடைய வீடியோங்க, 2வது அனுப்பிச்சிருக்கிறது. எஸ் சார். கிளாஸ் 2 வீடியோ கேட்டிருக்கீங்க, நான் இதிலே அனுப்புகிறேன் சார். காப்பி பண்ணுறவங்க காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து. ஹலோ சார். சார் சொல்லுங்கள் சார். சார் நான் 10 மணிக்கு தான் சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உள்ள கால் இது ரெக்கார்டிங் வராதா சார்? சார் இல்லைங்க, நான் பொறுமையாக கிளியராக கிளாஸ் எடுத்து அதோட அப்லோட் பண்ணி விட்றேன்னு சொல்ல வந்தேன் சார். சரிங்க சார், தேங்க்ஸ். ஒன்றும் இல்லைங்க, சிங்கிள் ஃபேஸ் எப்படி உருவாகுது, 3 ஃபேஸ் எப்படி உருவாகுது, இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேங்க. அதை தெளிவாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார். சரிங்க சார். நேற்று கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் அனுப்பிவிடுங்க சார். சார் நேற்று கிளாஸும் இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு வருங்க. நேற்று கிளாஸ் லிங்க் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க. சார் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல மேலே இருக்கிறது 6ங்க, கீழே 2வதா போட்டது 5ங்க. இப்போ பண்ணுறது கிளாஸ் 2 சார். தேங்க்யூ.